கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். கர்த்தர் நடத்தி வந்த எல்லா வழிகளுக்காக, கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் செய்த உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்த முடியும். என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உமையே நான் மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. எல்லாம் சொல்லுவோம். ஹல்லேலூயா. இயேசுவுக்கே ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். உமக்கே ஆராதனை உயிருள்ள நாட்களெல்லாம் உமக்கே ஆமாப்பா. உயிர் வாழும் நாட்களெல்லாம் நீர் முடிவெடுத்தாள் யாரால் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தால் யாரால் மாற்ற முடியும்? எனக்கென முன் குறித்த எதையுமே நிச்சயமாய் நிறைவேற்றி முடித்திடுவீர். எனக்கென முன் குறித்த எதையுமே நிச்சயமாய் நிறைவேற்றி முடித்திடுவீர். உமக்கே ஆமென். ஹல்லேலூயா. உயிர் வாழும் நாட்களெல்லாம் உமக்கே ஆராதனை. உயிர் வாழும் ஹல்லேலூயா. உமக்கே ஆராதனை அப்பா. எங்க வாழ்க்கையில சொன்னதை நிறைவேற்றி முடிக்கிற தேவனே, உம்முடைய வாக்கு ஒரு நாளும் மாறி போவதில்லை. வானம் பூமி மாறினாலும் உம்முடைய வாயின் வார்த்தைகள் ஒரு நாளும் மாறி போகாது. என் தேவன் சொன்னதை செய்து முடிக்க நீர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன். ஹல்லேலூயா. நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடினாலே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் உம்முடைய பாதத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தொடர்ந்து ஆளுகை செய் வழி நடத்தும். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அன்றைக்கு சாட்சி பெட்டிக்கு முன்பதாக 12 கோல்கள் வைக்கப்பட்டிருந்தது. ராத்திரி முழுசும் ஒருத்தருக்கும் தூக்கம் இல்லை. ஆமென். 12 கோத்திரத்திற்கு ஒரு கோலாக 12 கோல் வைக்கப்பட்டிருந்தது. ஆமென். லேவி கோத்திரத்திலே ஆரோனுடைய பெயர் எழுதப்பட்ட கோல் வைக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. ஆமென். ராத்திரி முழுசு எல்லாரும் ஆமென் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, என்ன நடக்கும். காலையில் எழுந்த பொழுது ஆமென் வசனம் சொல்லுகிறது, தேவன் ஆரோனுடைய கோலை துளிர்க்க பண்ணினார். ஆரோனுடைய கோல் துளிர்விட்டது. ஆரோனுடைய கோல் பூத்தது. ஆரோனுடைய கோல் காய்த்தது. வாதுமை பழங்களை கொடுத்தது. ஹல்லேலூயா. தேவன் தெரிந்து கொண்டவருடைய கோலை தேவன் துளிர்க்க வைக்க தேவன் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஒரு மனுஷனை தேவன் தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் தேவன் அந்த மனுஷனை ஆமென் கனி கொடுக்கிற ஒரு மனுஷனாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற என் தேவன் உண்மை உள்ளவராய் இருப்பதற்கு ஆமென் இன்றைக்கு ஆமென் நம்முடைய அருமையான தகப்பனார் அதற்கு சாட்சி. அல்லேலூயா. இந்த 50 வருஷ காலம் ஆமென் தேவன் வெறுமையாய் விடவில்லை. இன்றைக்கு அநேகருடைய கண்கள் காணத்தக்கதாக என் கர்த்தர் ஆச்சரியமா இன்றைக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார். இந்த ஊழியத்தை தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறார். தேவன் சொன்னதை நிறைவேற்றி முடிக்க அவர் உண்மை உள்ள தேவன்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். எத்தனை காற்று, எத்தனை புயல், எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் இந்த ஊழியம் கன்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டது என்பதற்கு இந்த 50வது வருஷத்திலும் எத்தனை போராட்டங்கள் மத்தியிலும் இந்த ஸ்தாபனம் நிலைத்திருப்பதற்கு ஆமென், அதுவே சாட்சி. ஹல்லேலூயா. இது கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட சபை. ஹல்லேலூயா. இது ஒரு நாள் அசைக்கப்படுவதே கிடையாது. ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? ஆமென், நம்ம சரியான பாதையிலே தேவன் நடத்தி வருகிறார். இந்த 50 வருஷம் சாதாரண காரியம் அல்ல. எத்தனையோ ஊழியங்கள் துவங்கி ஆமென் ஸ்தோத்திரம் அநேகர் பின்வாங்கி போன நேரத்திலே தேவன் தரிசனத்தோடு கூட துவங்கின இந்த ஊழியம், இந்த ஊழியத்தினுடைய ஆமென் நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனார் இன்றைக்கு வரைக்கும் அஸ்திவாரமாய் நின்று கர்த்தரே இதை துவங்கினார், கர்த்தரே தெரிந்து கொண்டார், இது பூக்கும் காய்க்கும் பழங்களை கொடுக்கும் என்று அநேகருடைய கண்கள் காணத்தக்கதாக என் தேவன் ஊழியத்தை நிறுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. அது தேவன் எவ்வளவு உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். 50 வருஷம் என்பது ஆமென் இன்னைக்கு ஒருவேளை நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருக்கலாம். ஆனா கடந்து வந்த பாதையை ஆமென் நம்ம கேட்டா ஆமென் ஸ்தோத்திரம், இந்த 50 வருஷங்களும் அத்தனை சவால்கள், அத்தனை போராட்டங்கள், ஆனாலும் கர்த்தர் கூடவே இருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் கூடவே இருந்தார். இந்த 50 வருஷம் நான் சொல்லுவேன், இது 50 வருஷமும் ஆமென் ஸ்தோத்திரம் பிரயாசத்தின் ஆண்டுகளாகவே இதுவரைக்கும் ஒவ்வொரு வருஷங்களும் இந்த ஊழியத்திலே ஆமென் ஸ்தோத்திரம் அருமையான தாசர் எடுத்த ஒவ்வொரு ஆமென் ஸ்தோத்திரம் முயற்சிகளும் தேவனுடைய பார்வையிலே ஆமென் ஸ்தோத்திரம் விலையேற பெற்றது. தேவன் பிரயாசங்களை மறந்து போகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு நாளும் பிரயாசங்களை மறந்து போகிற தேவன் அல்ல, அநீதியுள்ள தேவன் அல்லவே என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ இந்த 50 வருஷமும் என்ன தெரியுமா? 50 வருஷங்களும் ஆமென் இதுவரைக்கும் எல்லா பிரயாசங்களுக்கும் தேவன் பலன் கொடுக்க போகிற நாட்கள். ஹல்லேலூயா. இந்த 50வது வருஷத்துல வந்திருக்கிற நமக்கு தேவன் சொல்ல விரும்புகிற காரியம், இத்தனை வருஷங்களுடைய பிரயாசங்களுக்கான பலனை தேவன் இந்த நாட்களிலே நம்முடைய சபையிலே, இந்த ஊழியத்திலே, நம்முடைய ஸ்தாபனத்திலே, நம்முடைய கிளை சபைகளிலே ஆமென் சகோதர தேவன் செய்ய போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. பாருங்க, தாவீது இந்த வருஷத்தினுடைய காரியங்களை குறித்து தாவீது சொல்லும்போது ஆமென் நீங்கள் வாசிக்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். சங்கீதம் 65ஆம் சங்கீதம் அதனுடைய 11வது வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 65 அதனுடைய 11வது வசனம். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வருஷத்தினுடைய பிரயாசங்களை குறித்து ஆமென் ஸ்தோத்திரம் இந்த 50 ஆண்டுகளுடைய பிரயாசங்களுக்கு தேவன் நமக்கு சொல்ல விரும்புகிற காரியம், தாவீது சொல்லுகிறான், வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர். அல்லேலூயா. நீங்க இந்த வாசனத்தை நம்ம சாதாரணமா வாசிச்சோம்னா நமக்கு புரியாது. ஆமென் ஸ்தோத்திரம். நன்மை செய்கிற தேவன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் தாவீது ஒரு படி மேலாக முடிசூட்டுகிறார் என்று இங்கே எழுதுவதற்கு ஒரு பெரிய ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு. He crowns the year with his goodness என்று வேதம் சொல்லுகிறது. யோசிச்சு பாருங்க, யாருக்கு ஆமென் ஸ்தோத்திரம் முடிசூட்டுவாங்க? ஆமென் பவுல் சொல்றார் இல்லையா, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப முடிசூட்டுவது என்பது ஆமென் ஸ்தோத்திரம் யாருக்கென்று நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால், ஆமென் எந்த ஒரு மனுஷன் ஜெயமாக இத்தனை ஆண்டுகள் தான் செய்ய வேண்டிய காரியங்களை சரியாய் செய்தானோ தேவன் அவனுக்கு முடிசூட்டுகிற தேவனாய் இருக்கிறார். அப்ப நான் விசுவாசிக்கிற இந்த 50 ஆண்டுகளுடைய பிரயாசங்களுக்கு தேவன் இந்த ஆண்டிலே வைத்திருக்கிற நன்மை வெறும் நன்மை அல்ல, அது ஒரு முடிசூட்டுதல். He is going to crown this year with his goodness. நன்மைகளால் நிரப்புவதற்கு என் தேவன் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவன் ஆமென் ஸ்தோத்திரம் இத்தனை வருஷங்களுடைய பிரயாசங்களுக்கும் வெறும் நன்மை அல்ல, அதை ஒரு கிரீடமாக, ஒரு அங்கீகாரமாக தேவன் தருகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலும் நீங்க பட்ட எல்லா பிரயாசங்களையும் பார்க்கிற தேவன். ஆமென் ஸ்தோத்திரம். உங்களுடைய பிரயாசங்கள், உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய ஓட்டங்கள், அர்ப்பணிப்போடு நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றுக்குமான கிரீடத்தை, அங்கீகாரத்தை என் தேவன் தருவார்
தருவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். யார் மறந்து போனாலும் கர்த்தர் மறந்து போக அநீதியுள்ள தேவன் அல்லவே அல்ல. அல்லேலூயா. அப்போ இந்த ஆண்டுல கர்த்தர் ஆமென் நம்மை கொண்டு வந்து நிறுத்தி ஆண்டவர் நமக்கு சொல்ல விரும்புகிற காரியம், ஆமென் ஸ்தோத்திரம், தேவன் நன்மையினால் நம்மை முடிசூட்ட போகிறார். அல்லேலூயா. இஸ் குட்னஸ், நன்மையினால் தேவன் நம்மை முடிசூட்ட போகிறார். இவ்வளவு வருஷத்தினுடைய பிரயாசங்களுக்கும் ஆமென் ஸ்தோத்திரம் நம்ம ஒரு பெரிய நன்மையை நாம் சுதந்தரிக்க போறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாகவே நன்மையால் கர்த்தர் முடிசூட்டுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அப்போ இந்த தேவனுடைய நன்மை, இந்த நன்மையால் தேவன் நம்மை முடிசூட்டும் போது ஆமென், தேவனுடைய நன்மை இன்னதென்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆண்டவரிடத்தில் நன்மையை நம்ம பெற போறோம். நிச்சயமாகவே நன்மையால் நம்முடைய வாழ்க்கையை முடிசூட்டுவார். ஆமென் சகோதரர், இந்த ஊழியத்திலே உங்களுடைய குடும்பங்களிலே நிச்சயமாக உங்கள் பிரயாசங்களை பார்க்கிற தேவன் நன்மையால் முடிசூட்டுவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அப்படி இருக்க தேவனுடைய நன்மை என்றால் என்ன? ஆமென் சகோதரர், அவருடைய நன்மையை குறித்து நான் புரிந்து கொள்ளும் போதுதான் ஆமென் சகோதரர் அந்த நன்மையை நான் சுதந்தரித்துக் கொள்ள முடியும். ஆமென். அவருடைய நன்மையினுடைய விசேஷம் என்ன? ஆமென். எப்படிப்பட்ட நன்மைகளை தேவன் எனக்காக வைத்திருக்கிறார்? ஆமென் சகோதரர், நன்மையினால் என்னை முடிசூட்டுவார் என்று சொல்லும்போது எனக்காக தேவன் வைத்திருக்கிற நன்மைகளுடைய ஆமென் தன்மை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஆமென், இந்த உலகத்துல ஒரே மாதிரி நிறைய காரியங்களுக்கு எந்த பொருள் எடுத்தாலும் ஆமென் டூப்ளிகேட்டை ஈஸியா உண்டாக்கிடலாம். ஆனால் ஒரிஜினலை நம்ம கண்டுபிடிக்கணும்னா அதனுடைய குவாலிட்டி, அதனுடைய தன்மை என்ன என்பது அறியாமல் ஆமென் சகோதரன் தேவன் கொடுக்கிற நன்மையை நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. 5 காரியங்களை தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென் சகோதரன், ஆண்டவருடைய நன்மையின் குவாலிட்டி, அதனுடைய தன்மைகள் என்ன, எப்படிப்பட்ட நன்மையை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார், எப்படிப்பட்ட நன்மைகளால் தேவன் நம்மை முடிசூட்டுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஆண்டவருடைய நன்மையினுடைய தன்மைகள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க மறுபடியும் அந்த வசனத்தை வாசியுங்கள். 65:11 வசனம். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் ஆமென். பொழிகிறது. நீங்க தாவீது ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறான், வருஷத்தை வெறும் நன்மையாய் அல்ல, உம்முடைய நன்மையால் நீர் முடிசூட்டுகிறீர். உம்முடைய நன்மை என்று சொல்லி தாவீது அந்த வார்த்தையை ரொம்ப உறுதியாக சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். உம்முடைய நன்மை என்று சொல்லும்போது தேவனுடைய நன்மையை காண்பிக்கிறது. ஆமென் சகோதரர், தேவனுடைய நன்மைக்கும் இந்த உலகத்திலே நாம் நன்மை என்று நினைக்கிற காரியங்களுக்கும் வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. தேவனுடைய நன்மை என்றால் என்ன? இங்க தாவீது சொல்றார், உம்முடைய நன்மையினாலே நீர் முடிசூட்டுகிறீர். அவருடைய நன்மையினாலே நம்மை முடிசூட்டுகிற தேவன். அப்ப என்ன வித்தியாசம் பாருங்க. இன்னைக்கு நம்ம நன்மை நினைக்கிற நிறைய காரியங்களுக்கு பின்னாடி ஆமென் முடிவுல தான் நமக்கு தெரியுது ஆமென் எத்தனையோ தீமையான காரியங்கள் எல்லாம் அதற்கு பின்னாடி அடங்கி இருக்குது. ஒரு திருமணத்துல உங்க பையனுக்கோ உங்க பொண்ணுக்கோ கல்யாணம் பார்க்கும்போது நல்ல சம்பந்தம் நம்ம நினைக்கிறோம். ஆனா நாட்கள் போகும்போது தான் தெரியுது, பாஸ்டர் நல்ல சம்பந்தம் நினைச்சேன், ஆனா இப்ப இவ்வளவு போராட்டம் இருக்குதே. ஆமென் சகோதரர், நம்ம தேர்ந்தெடுக்கிற முடிவிலும் நல்ல காரியம், நல்ல வேலை, ஆமென் சகோதரர் நல்ல நம்ம நினைக்கிற காரியங்களுக்கு பின்னாடி நாட்கள் செல்ல செல்லதான் அதனுடைய உண்மை தன்மை தெரிகிறது. இங்கே தேவனுடைய நன்மை எப்படிப்பட்டது என்பதை தாவீது சொல்லும்போது சங்கீதம் 21 அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 21:3 வசனம். உத்தம ஆசீர்வாதங்களோடு, உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். தரிப்பிக்கிறீர். முதலாவது காரியம், தேவனுடைய நன்மையினால் தேவன் நம்மை முடிசூட்டுகிறார் என்று ஆமென் தாவீது சொல்வதற்கான காரணம், அந்த நன்மையை குறித்து தாவீது சரியாக புரிந்திருந்தபடினாலே இங்கே சொல்லுகிறான், உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவருடைய சிரசிலே பொற்கிரீடம் சூட்டுகிறீர் என்று இங்கே தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். உத்தம ஆசீர்வாதம், ஆமென் சகோதரர், ட்ரூ குட்னஸ், உண்மையான நன்மை, ஆமென் சகோதரம், சிறந்த நன்மை, எந்த விதமான கரையும் இல்லாத நன்மை, உத்தமமான ஆசீர்வாதங்களை ஆண்டவரை தவிர இந்த உலகத்தில் யாராலும் கொடுக்கவே முடியாது. நாம் நினைக்கிற நன்மைகள் எல்லாம் ஆமென்
ஆமென் ஸ்தோத்திரம், ஆரம்பத்திலே நம்முடைய பார்வைக்கு நன்மைகளை போல இருந்தாலும் ஆமென் ஸ்தோத்திரம், முடிவிலே அதிலே வேதனைகள் நிறைந்திருக்கிறது. ஆகிய வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு கூட தேவன் வேதனையை கூட்டுவதே இல்லை. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய நன்மை என்று சொல்லும்போது இங்கே தாவீது சொல்லுகிறான், அது சாதாரண நன்மை அல்ல, அது உத்தம ஆசீர்வாதம், ட்ரூ குட்னஸ். அதுல எந்த விதமான மாய்மாலமும் இல்ல, அதுல எந்த விதமான பொய்யும் இல்ல. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தான் இந்த உலகத்திலே உண்மையான நன்மை. அல்லேலூயா. நம்ம நன்மை நினைக்கிற சில காரியங்கள் எல்லாமே நமக்கு ஏமாற்ற தரலாம், ஆனால் கர்த்தருடைய நன்மை தான் இந்த உலகத்திலே உத்தம ஆசீர்வாதம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த உலகத்திலே உத்தமமான ஆசீர்வாதங்களை, நன்மைகளை எனக்கு தர முடியும்னா அது என் தேவன் ஒருவர் மாத்திரம் தான். அல்லேலூயா. உத்தமமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் ஒருவர் மாத்திரம் தான் தேவன் தருகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா சில நேரத்தில் நன்மையை நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. தேவன் நம்மை நன்மையால் முடிசூட்டும் போது சில நேரங்களில் ஆரம்பத்திலே ஆமென் சோதரி இது நன்மையா என்பதை புரிந்து கொள்றது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம எடுக்கிற காரியங்கள் முடிவெல்லாம் ஆரம்பத்தில் நல்லா இருக்கும், ஆனா முடிவு ஆமென் சோத்திரம் அது வேதனை உள்ளதாய் மாறும். ஆனால் தேவன் தரும்போது சில நேரங்களிலே ஆமென் சோத்திரம் ஆரம்பம் ஆமென் தீமையை போல தோன்றினாலும் முடிவிலே தேவன் மகிமையான காரியங்களை செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆண்டவருடைய நன்மைக்கு நம்முடைய நன்மைக்கு வித்தியாசம் என்ன தெரியுமா? நாம் எதிர்பார்க்கிற நன்மை ஆரம்பத்தில் நல்லா இருக்கும், ஆனா முடிவிலோ அல்லேலூயா ஆமென் சோத்திரம் அது வேதனை உண்டு பண்ணும். ஆனால் தேவன் தருகிற நன்மை ஆரம்பத்தில் ஆமென் சோத்திரம் தீமையை போல இருந்தாலும் முடிவிலே அது நிறைவான ஆசீர்வாதமா இருக்கு. அல்லேலூயா. இதுல பிரச்சனை என்னன்னா, அநேக நேரங்களிலே இந்த நன்மை நாம் தவற விட்டு விடுவதற்கான காரணம் தெரியுமா? ஆமென். அநேக சூழ்நிலைகள் இது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தருகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளாதபடியினாலே அநேக நேரங்களிலே இந்த நன்மையை நாம் தவற விட்டு விடுகிறோம். ஆமென். யோசேப்புடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு பெரிய தரிசனத்தை, ஒரு பெரிய திட்டத்தை தேவன் வைத்திருந்தார். ஆனால் ஆரம்பம் என்ன தெரியுமா? அவனை குழியில தூக்கி போட்டாங்க, அவனுடைய எகிப்தருடைய கையில விற்று போட்டாங்க. ஆனா ஆமென் இங்கே ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா ஆமென் யோசேப்பினுடைய ஆமென் சோத்திர முடிவை குறித்து நம்மளால பார்க்க முடியும். எகிப்திலே எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் யோசேப்பை உயர்த்தின போது அவனுடைய சகோதரர்கள் அவனை சந்திக்க வந்தபோது இவன் தான் யோசேப்பு என்று கண்டு கொண்ட போது ஆமென் சோத்திரம் இப்ப யோசேப்பு என்ன பண்ண போறானோ, ஐயோ இவனுக்கு இவ்வளவு தீமை செஞ்சிட்டோமே, இவ்வளவு அநியாயம் செஞ்சிட்டோமே, இப்ப யோசேப்பை நாங்க எப்படி சந்திக்க போறோம், இவனுக்கு இப்போ எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்குது, ஒருவேளை நம்மளை பழி வாங்குவானோன்னு சொல்லி அவங்க சகோதரர்கள் பயந்து கொண்டிருக்கும் போது ஆமென் சோதரர் நீங்க ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிங்க. 45:5வது வசனம். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால், என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் அது வேண்டாம், உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம், ஜீவரட்சணை செய்யும்படி ஜீவரட்சண்யம் செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அல்லேலூயா. அனுப்பினார். தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். எத்தனை பேரால சொல்ல முடியும்ல? நம்ம வாழ்க்கையில் இப்படி ஒரு சந்தர்ப்பம்னா, அன்னைக்கு என் வாழ்க்கையில் என்ன செஞ்ச ஆமென் ஸ்தோத்திரம், எனக்கு என்ன பண்ண ஆமென் ஸ்தோத்திரம், இன்னைக்கு பாரு எனக்கு திருப்பி கொடுக்கிற ஒரு நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா இங்க யோசேப்பு சொல்லுகிறார், நீங்கள் என்னை விற்று போட்டதினாலே சஞ்சலப்பட தேவையில்லை. ஆமென் ஸ்தோத்திரம், நீங்கள் என்ன விற்கல, தேவன் என்னை இங்கே அனுப்பினார், தேவன் என் வாழ்க்கையில் இந்த காரியங்களை செய்தார். அப்போ யோசேப்புடைய வாழ்க்கையிலே இந்த மேலான நன்மை சுதந்தரித்துக் கொண்டதற்கான காரணம் தெரியுமா? ஆரம்பத்தில் அவன் கண்டு கொண்ட காரியம் ஆமென் சகோதரர், இந்த காரியம் என் சகோதரர்கள் எனக்கு செய்தது அல்ல, இந்த காரியம் என் தேவன் எனக்கு செய்தது, என் தேவன் எனக்கு அனுமதித்தது. அநேக நேரங்களிலே மனுஷனையும் சூழ்நிலைகளையும் பார்க்கிறோம் ஆமென் சகோதரர், தேவன் நமக்கு நன்மை செய்ய ஆமென் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை கட்டளையிடும் போது நம்முடைய பார்வைக்கு ஆமென் ஸ்தோத்திரம் மனிதர்களும் சூழ்நிலைகளும் தெரியுறாங்க. அநேக நேரங்கள் ஆண்டவரை பார்ப்பதற்கு நம்ம மறந்து போயிடுறோம். அல்லேலூயா. இங்க யோசேப்புக்கு ஆரம்பத்திலே தெரியும், எப்பா நீங்க கவலைப்படாதீங்க, ஆமென் ஸ்தோத்திரம் என்னை வித்துட்டீங்க, நீங்க கவலைப்படாதீங்க, நீங்கள் அல்ல என் தேவனே இங்கே அனுப்பினார். அல்லேலூயா. நீங்கள் அல்ல. சகோதரர்கள் அவனுக்கு தீமை தாங்க பண்ணாங்க, ஆமென் ஸ்தோத்திரம் அவனை குழியில போட்டாங்க, வித்து போட்டாங்க, அவங்க அப்பா கிட்ட போய் ஆமென் ஏதோ ஒரு ஆமென் காட்டு மிருகம் அவனை பீரிடுச்சுன்னு சொல்லி
பொய் சொன்னாங்க. ஆனா யோசேப்புக்கு தெரியும் இதை அனுமதித்தவர் ஆமென் ஸ்தோத்திரம் தேவன். ஆமென் ஸ்தோத்திரம், இது மனுஷனால் உண்டானது அல்ல. அல்லேலூயா. ஒரு காரியத்தை நாம் புரிஞ்சுக்கணும், தேவனுடைய நன்மையை நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் ஒவ்வொரு காரியங்களிலும் தேவனை பார்ப்பது அவசியம். ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் ஆமென் தேவனை பார்ப்பது அவசியம். அநேக நேரங்களிலே ஆண்டவரை அல்ல, சூழ்நிலைகளை பார்க்கிறோம், பிரச்சனைகளை பார்க்கிறோம், யார் மூலமாய் வருகிறது என்று பார்க்கிறோம். ஆனால் ஆமென் ரோமர்ல பவுல் சொல்றார் இல்லையா, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என் வாழ்க்கையில செய்கிற ஒவ்வொரு காரியமும் தீமைக்கு அல்ல, நன்மைக்கு ஏதுவாகவே என் தேவன் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இதில் ஆண்டவரை பார்க்கிற மனுஷன் சூழ்நிலைகளை பாராமல் தேவனை பார்க்கிற மனுஷனுக்கு தான் புரியும், இந்த காரியம் தேவன் எனக்கு செய்த நன்மை. நம்முடைய வாழ்க்கையில வருகிற நிந்தைகள், ஏமாற்றங்கள், தோல்விகள் ஆமென் ஸ்தோத்திரம் எப்படி வருகிறதோ, யார் மூலமாய் வருகிறதோ, ஆனால் தேவன் என் வாழ்க்கையில ஒரு சூழ்நிலை அனுமதிப்பார், ஆனால் அது என் வாழ்க்கையின் உயர்வுக்கே நன்மைக்கே என்பதை தேவனை காண்கிற மனுஷன் புரிந்து கொள்வான். அல்லேலூயா. நம்ம நிறைய இடத்துல புலம்புறோம். இங்க தாவீது சொல்றான் சங்கீதம் 39 ஆமென் அதனுடைய 9ஆம் வசனம் சொல்லுகிறது, நீரே இதை செய்தீர் என்று நான் வாயை திறவாமல் மௌனமாய் இருந்தேன். அல்லேலூயா. நீரே இதை செய்தீர் என்று என்ன பண்ண, வாயை திறவாமல் மௌனமாய் இருந்தேன். எத்தனை பேரால் இருக்க முடியும்ல? ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவர், ஏன் ஆண்டவர் இதை செஞ்சீங்க, ஏன் இப்படி அனுமதிச்சீங்க, உமதான நம்பி இருந்தேன், சபைக்கு ஒழுங்கா போனேனே, எல்லாம் சரியா செய்தனே, ஏன் பண்ணீங்க? நம்ம நிறைய நேரங்கள்ல புலம்பிடுறோம். ஆனா தாவீது சொல்றான், நீரே இதை செய்தீர் என்று என் வாயை நான் திறக்கல, மௌனமா இருந்தேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய நன்மையை பெறணும்னா ஆமென் ஒவ்வொரு சூழ்நிலைகளில் தேவனை பார்க்கிற மனுஷனுக்கு தெரியும், ஆண்டவரே நீரே இதை செய்தீர், இதை குறித்து நான் புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை, இதை குறித்து நான் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, நீர் செய்தபடினாலே என் வாழ்க்கையில் அது நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். அல்லேலூயா. நீங்க சங்கீதம் 52 அதனுடைய 9வது வசனத்துல வாசிச்சீங்கன்னா இன்னொரு படியில சொல்றான், நீரே இதை செய்தீர் என்று உம்மை என்றென்றைக்கும் துதித்து உமது நாமத்திற்கு காத்திருப்பேன். அல்லேலூயா. நீரே இதை செய்தீர் என்று உம்மை என்றென்றைக்கும் துதித்து உம்முடைய நாமத்திற்காக. அல்லேலூயா. மௌனமா இருப்பது மாத்திரமல்ல, என்றென்றைக்கும் துதிக்கத்தக்கதாக தேவன் மாற்ற அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அப்போ ஒவ்வொரு சூழ்நிலைகளும் ஆமென் ஸ்தோத்திர தேவனை பார்க்கிற ஒரு மனுஷன் ஆமென் அவனுக்கு ஒன்று தெரியும், ஆண்டவரே நீர் இந்த காரியங்களை என் வாழ்க்கையில செய்வீரானால் அது நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு எந்த சூழ்நிலை வேணா நீங்க இருக்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். ஒருவேளை மனுஷர்கள் தீமை செய்யலாம், ஆமென் யோசேப்புக்கு நடந்தது போல சில காரியங்கள் நடக்கலாம், ஆனால் இதன் மத்தியிலே நான் தேவனை பார்ப்பேன். ஆனால் ஆமென் ஸ்தோத்திரம் எனக்கு ஒன்று புரியும், ஆண்டவரே நீர் என் வாழ்க்கையில் இது நன்மைக்கு எதுவாகவே செய்கிறீர். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை ஏன் பார்க்க முடியல? ஏன் சூழ்நிலைகள் ஆண்டவரை பார்க்காம ஆமென் எல்லா காரியங்களையும் பார்க்கிறோம்? ஆமென் ஏன் இப்படி நடக்குது? ஆமென் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய காரணம் தெரியுமா? கர்த்தரை யார் தரிசிப்பார்கள் தெரியுமா? ஆண்டவரை யார் பார்ப்பாங்க தெரியுமா? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நம்முடைய சூழ்நிலைகளில் ஆண்டவரை பார்க்கணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய காரியம், ஆண்டவரே ஆமென் சுத்த இருதயத்தை என்னில சிருஷ்டியும், நிலவரமான ஆவியை என்னில புதுப்பையும். நான் உங்களை பார்க்கணும்ப்பா. ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் என் வாழ்க்கையில எது நடந்தாலும் உங்க முகத்தை பார்க்கணும். யோசேப்பு சொல்றான், நீங்க என்னை அனுப்பல, கர்த்தர் என்னை அனுப்பினார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய இருதயங்களை பரிசுத்தப்படுத்துவோம், நம்முடைய இருதயங்களை சுத்தமாக்குவோம். தாவீது சொன்னது போல 51ஆம் சங்கீதத்தில் சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டிங்க ஆண்டவரே, புது இருதயத்தை எனக்குள்ள தாங்க. என் இருதயத்தில் ஒரு மாற்றம் வந்துருச்சுனாலே ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆமென் ஸ்தோத்திரம் நான் தேவனை பார்க்கிறவனாக மாறுவேன். அல்லேலூயா. தேவனுடைய நன்மை இந்த உலகத்தின் பார்வையிலே ஆமென் ஸ்தோத்திரம் ஏமாற்றமாய் தோன்றலாம், ஆனால் முடிவிலே அதுதான் உத்தமமான ஆசீர்வாதம் என்பதை என் தேவன் காண்பிக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். இரண்டாவது காரியம் ஆமென் ஸ்தோத்திரம், முதல்ல தேவனுடைய நன்மை, உம்முடைய நன்மை என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இரண்டாவது திருப்தியாக்கும் நன்மை. ஆண்டவருடைய நன்மையினுடைய விசேஷம் என்ன தெரியுமா? ஆமென் ஸ்தோத்திரம், இந்த உலகத்திலே ஆமென் ஸ்தோத்திரம் திருப்தி செய்ய முடியாத ஒரு மனுஷனை ஆமென் ஸ்தோத்திரம் தேவனுடைய நன்மை ஒன்று மாத்திரம்தான் திருப்தியாக்க முடியும். யோசிச்சு பாருங்களேன், உங்க ஆமென் கணவனுக்கு நீங்க என்னதான் சமைச்சு போட்டாலும் ஆமென் ஸ்தோத்திரம் அவங்களுக்கு வெளியில இருக்கிற சாப்பாடு தான் ஆமென் பிடிக்கும். மனைவிக்கு என்னதான் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாலும் ஆமென் ஸ்தோத்திரம் அதுல ஏதோ ஒரு இதை விட அது பெட்டர், ஆமென் ஸ்தோத்திரம் இதை விட அது கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் உண்டாக தான் செய்யும். கணவனையோ மனைவியோ எதை கொடுத்தும் திருப்திப்படுத்த
முடியாத இந்த உலகத்திலே ஆமென் ஸ்தோத்திரம் மனுஷன் என்னத்தை பெற்றாலும் ஆமென் இன்றைக்கு திருப்தி ஆகிறதே கிடையாது. அல்லேலூயா. இன்னைக்கு மனுஷனை திருப்திப்படுத்துறது ஒரு சாதாரண காரியம் அல்ல. ஆமென் ஸ்தோத்திரம். அவன் திருப்தி அடையாத ஒரு மனுஷனா இருக்கு. யோசிச்சு பாருங்க. ஆமென் ஸ்தோத்திரம். ஒருவேளை பணம் இருந்தா எல்லாம் ஆமென் சரியாயிரும், இவ்வளவு சம்பளம் வந்தா என் வாழ்க்கை நல்லா ஆயிரும், இவ்வளவு சம்பளம் வந்தா நான் சந்தோஷமா இருப்பேன் இன்னைக்கு நம்ம சொல்றோம். ஆனா ஆமென் ஸ்தோத்திரம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பிரசங்கின் புஸ்தகத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா பிரசங்கி 5ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசியுங்கள். பிரசங்கி 5:10 வசனம். பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி செல்வப்பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயை. அல்லேலூயா. ஆமென். பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வத்தினால் திருப்தி அடைவதில்லை என்று வசனம் சொல்லுகிறது. வசனம் சொல்லுது பிரதர். ஆமென் ஸ்தோத்திரம். எங்களுக்கு பணம் கிடைச்சதுன்னா ஆமென் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? இவ்வளவு சம்பளம் வந்துச்சுன்னா ஆமென் ஸ்தோத்திரம் இன்னைக்கு நான் இவ்வளவு வாங்குறேன், இவ்வளவு சம்பளம் வந்துச்சுன்னா எங்க வாழ்க்கை ரொம்ப நிம்மதியா இருக்கும் நம்ம நினைக்கிறோம். ஆனா தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லாது. இங்கே ஆமென் சாலமோன் சொல்லுகிறான், பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதே இல்லை, அந்த பணம் அவனை திருப்திப்படுத்துறதே இல்லை. அல்லேலூயா. ஆமென். பாருங்க, இன்னைக்கு எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம நியூஸ்ல பார்த்தோம் இல்லையா? ஆமென் ஸ்தோத்திரம். பெரிய பெரிய பணக்காரங்க ஆமென் ஸ்தோத்திரம், நம்ம காசு இருந்தா ஆமென் ஸ்தோத்திரம் நல்ல சாப்பாடு சாப்பிடுவோம். ஆமென் ஸ்தோத்திரம். அவனுக்கு சாப்பிட்டு சிக்கன் மட்டன் எல்லாத்தையும் சாப்பிட்டு ஆமென் போர் அடிச்சிருச்சு, எல்லாத்தையும் டெய்லி சாப்பிடுற அளவுக்கு பணம் இருக்குது, இனி என்ன சாப்பிடுறது ஆமென் ஸ்தோத்திரம் தெரியல. ஆமென் ஸ்தோத்திரம். சாப்பிடாதது ஒண்ணே ஒண்ணுதான், அது மனுஷன் தான். அவனையும் ஒரு தீவுல கொண்டு போய் ஆமென் ஸ்தோத்திரம் சிக்கன் வறுக்கிற மாதிரி ஆமென் வறுத்து சாப்பிடுறாங்கன்னா ஆமென் ஸ்தோத்திரம் இதுக்கப்புறம் அவனுக்கு எதுவும் இல்லை, இனி என்ன சாப்பிடுவானோ அது தெரியாது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, என்னதான் பணம் இருந்தாலும் ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு மனுஷனை திருப்திப்படுத்தவே முடியாது. இன்னும் 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 என்று சொல்லிதான் ஆமென் அவனுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கும். அதே போலதான் பொருளும். ஆமென் ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஒரு வீடு இருந்தா, எங்களுக்கு ஒரு ஆஸ்தி இருந்தா நல்லா இருக்குமே. ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென் பைக்ல போறவனுக்கு கார் வாங்கணும், கார்ல போறவனுக்கு ஆமென் ஸ்தோத்திரம் இன்னும் ஆமென் இன்னும் என்ன வாங்க முடியும்? அதுதான் மனுஷனுடைய ஓட்டமா இருக்குது. ஏசாயால வாசிங்க. ஏசாயா 55ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 55 2வது வசனம். அப்பம் அல்லாததற்காக பணத்தையும், நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும், திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானே. ஏசாயா சொல்றான், திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்க பிரயாசத்தை பிரயாசப்படுறியே. ஆமென் ஸ்தோத்திரம். வாழ்க்கையில் இதெல்லாம் வாங்கிரணும் நம்ம எவ்வளவு பிரயாசம் எடுக்கிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். இங்க ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பான். அப்போ நம்முடைய பிரயாசங்களை யோசிப்போம்ல, நமக்கு நிறைய பிளான் இருக்கும், இதை வாங்கணும், அதை செய்யணும், இதை கட்டணும், ஆமென் இதெல்லாம் பண்ணிட்டேன்னா என் வாழ்க்கையில நான் திருப்தி ஆயிருவேன். ஆமென் ஸ்தோத்திரம். போதும் ஆமென், நான் கண்ணை மூடுறதுக்குள்ள இதெல்லாம் செஞ்சுட்டா போதும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனுஷனுக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னதான் நம்ம ஆமென் ஸ்தோத்திரம் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் செய்தாலும் இன்னும் இன்னும் என்றுதான் மனுஷனுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஆமென். பணம் பொருள் மாத்திரமல்ல, ஆமென் ஸ்தோத்திரம், பாவம் கூட அப்படிதான். ஆமென். பாவம் கூட ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு முறை அப்படின்னு நினைச்சிருவோம். ஆமென். நிறைய நேரங்களில் விழுந்து போறது ஒரு தடவை தானே. ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு முறை ஃப்ரெண்ட்ஸோட ஒரு சின்ன காரியம் தானே. ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டா ஆபீஸ்ல எல்லாம் பேர் பிரஷர் எல்லாம் கேட்கறாங்கல்ல, ஒரு தடவை பார்ட்டிக்கு வா, ஒரு தடவை அப்படின்னு. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். பாவம் கூட ஒரு மனுஷன் என்ன பண்றதுல தெரியுமா? திருப்தி படுத்துறது இல்லை. பிரசங்கி சொல்றான். ஆமென். பிரசங்கி 1ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம் சொல்லுகிறது, காண்கிறதினால் கண் திருப்தி ஆகிறதில்லை, கேட்கிறதினால் செவி நிரப்பப்படுகிறதும் இல்லை. அல்லேலூயா. எவ்வளவு பார்த்தாலும் கண்ணும் திருப்தி ஆகுதுல. ஆமென் ஸ்தோத்திரம். எவ்வளவு கேட்டாலும் செவியும் திருப்தி ஆகிறதில்ல. மனுஷன் இந்த உலகத்தில் எத்தனை பாவங்களை ஆண்டு அனுபவித்தாலும் அவனுடைய வாழ்க்கையில திருப்தி என்பதே இல்லை. யார் தெரியுமா இதெல்லாம் எழுதுறா? ஆமென் ஸ்தோத்திரம். 700 மனைவிகள் 300 மறுமனையாட்டி ஆமென் ஸ்தோத்திரம் திருப்தியாகாத ஒரு மனுஷன் சொல்றான், எவ்வளவு பார்த்தாலும் எவ்வளவு சம்பாதித்தாலும் எவ்வளவு பொருளை தேடினாலும் என் வாழ்க்கையில திருப்தி என்பது இல்லவே இல்லை.
அல்லேலூயா. இன்னைக்கு மனுஷன் எத்தனை தேடினான், இந்த உலகத்தில் நம்ம நன்மைன்னு தேடுற காரியங்கள் ஒரு நாளும் ஒரு மனுஷனை திருப்திப்படுத்துகிறதே இல்லை. இப்போ ஆமீன் இயேசு ஒரு ஸ்திரியை சந்திக்கிறார், இந்த சாலமோன் மாதிரி தான். ஆமீன் சோத்திரம், தண்ணி எடுக்க வர்றா. ஆமீன் சோத்திரம், எப்பா கொஞ்சம் தண்ணி தான் ஆண்டவர் கேட்டப்போ, ஆமீன் சோத்திரம், நீர் யூதனாய் இருக்க சமாரியனாகி என்னிடத்திலே தாகத்திற்குத்தான் என்று ஆமீன் கேட்பானேன். ஆண்டவர் சொல்றாரு, ஆமீன் சோத்திரம், நான் ஆமீன் சோத்திரம் கர்த்தருடைய ஈவையும் ஆமீன் உடத்திலே தாகத்திற்கு தா என்று கேட்கிறவர் இன்னார் என்பதை நீ அறிந்திருந்தாயானால் நீ அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பார். அல்லேலூயா. ஆமீன். அவ சொல்றா, இல்ல இந்த கிணத்துல தானே யாக்கோபும் ஆமீன் சோத்திரம் எங்க குடும்பங்கள் எல்லாம் குடிச்சாங்க. ஆமீன் சோத்திரம், இந்த கிணறு தானே அது. ஆமீன் சோத்திரம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த தண்ணியை குடிக்கிறவங்களுக்கு ஆமீன் தாகம் உண்டாகும், நான் குடிக்கிற தண்ணீரோ ஆமீன் சோத்திரம் ஒரு நாளும் அந்த மனுஷனுக்கு தாகம் உண்டாவதே இல்லை. அல்லேலூயா. ஏன் தெரியுமா சொன்னாரு? இந்த ஸ்திரீயும் சாலமோன் மாதிரி தான். அடுத்த வசனத்தை நீங்க வாசிச்சீங்கனாலே தெரியும்ல, உன் புருஷன் எங்கன்னு கேட்கும் போதே இந்த ஸ்திரீ ஆமென் சோத்திரம் திருப்தி அடையாத ஒரு ஸ்திரீயாக இருந்தால் ஆண்டவர் அவளை தேடி வந்ததற்கான காரணம், உன்னுடைய வாழ்க்கையை திருப்தியுள்ள வாழ்க்கையாய் மாற்றுவதற்கு என்னாலதான் முடியும் என்பதை அவளுக்கு காண்பிக்கும்படியாக ஆண்டவர் சொல்றாரு, நான் குடிக்கிற தண்ணீரை ஆமென் குடிக்கிறவனுக்கு ஒரு நாளும் தாகம் உண்டாகாது, அவனை நான் திருப்தி ஆக்குவேன். அல்லேலூயா. அப்போ தேவனால் மாத்திரம்தான், தேவனுடைய நன்மை மாத்திரம்தான், ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது மாத்திரம்தான் ஒரு மனுஷனை திருப்திப்படுத்த முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மளை திருப்திப்படுத்தாதுங்க, கர்த்தரிடத்திலிருந்து வருகிற நன்மை. இன்னைக்கு ஏன் தெரியுமா இந்த நன்மையால என்னை தேவன் முடிசூட்ட விரும்புகிறார்? அவன் திருப்தி அடையாத வாழ்க்கையை என் தேவன் திருப்தியாய் மாற்றும்படியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறது போதும் என்கிற மனதனுடைய கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று வசனம் சொல்லுகிறது. நம்மை திருப்திப்படுத்துகிற நன்மை என் தேவன் தருகிற நன்மை. அல்லேலூயா. அப்போ என்னை திருப்திப்படுத்தும்படியாக தேவன் எப்படிப்பட்ட நன்மைகளை எனக்காக வைத்திருக்கிறார், என்னை திருப்திப்படுத்துவதற்கு தேவன் கொடுக்கிற காரியம் என்ன? ஒரு 4 காரியங்களை மாத்திரம் காண்பிக்கிறேன். சங்கீதம் 81 அதனுடைய 16வது வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 81 16வது வசனம். அவர்களை போஷிப்பார், உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கன்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன், கன்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். அல்லேலூயா. உச்சிதமான கோதுமையினாலே போஷித்து கன்மலையின் தேனினாலே திருப்தியாக்குகிற தேவன். ஆமென். அப்ப முதல் காரியம், கன்மலையின் தேனினால் தேவன் திருப்திப்படுத்துகிறார். நீங்கள் 147ஆம் சங்கீதம் அதனுடைய 14வது வசனத்தை வாசியுங்கள். 147:14. அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். முதல்ல ஆமென் கன்மலையின் தேன், இரண்டாவது உச்சிதமான கோதுமையினாலே. எரேமியா 31ஆம் அதிகாரம் ஆமென் 12வது வசனத்திலிருந்து வாசிங்க. எரேமியா 31:12. அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை திராட்சரசம் எண்ணெய் ஆட்டுக்குட்டிகள் குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். ஆமென். கோதுமை மாத்திரம் அல்ல, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைக்காக ஓடி வருவார்கள். நீங்கள் யோவேல்ல கூட வாசிங்க. யோவேல் 2ஆம் அதிகாரம் ஆமென் 19ஆம் வசனத்தை கூட வாசியுங்கள். யோவேல் 2:19. கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள். இங்க 4 காரியங்கள் ஆண்டவர் சொல்றார். 1 கன்மலையின் தேன், 2வது உச்சிதமான கோதுமை, 3வது திராட்சரசம், 4வது எண்ணெய். அல்லேலூயா. ஆமென். என்னென்ன காரியம் சொல்லுங்க? நாம முதல்ல கன்மலையின் தேன், ஆமென். 2வது ஆமென் ஸ்தோத்திரம் உச்சிதமான கோதுமை, 3வது திராட்சரசம், 4வது எண்ணெய். அல்லேலூயா. இந்த 4 காரியங்கள் புரிஞ்சா நமக்கு தெரியும் கர்த்தருடைய நன்மை நம்ம எப்படி திருப்திப்படுத்துகிறது. முதலாவது, இந்த தேன் எதை காண்பிக்கிறது? சங்கீதம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 19:10வது வசனம். அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும்
தெளி தேனிலும் மதுரம் உள்ளதுமா தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமுள்ளதுமாய் இருக்கிறது. இங்க தாவீது சொல்ற கர்த்தருடைய வேதம், ஆமென் சொல்ற கர்த்தருடைய வசனத்தை குறித்து சொல்லும்போது அது தேனிலும் தெளி தேனிலும் மதுரமுள்ளதாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப முதலாவது தேவன் ஆமென் நம்மை திருப்திப்படுத்துவதற்கு கொடுப்பதற்கான காரியம் தெரியுமா? தேவன் கண்மலையின் தேனினாலே, கண்மலையின் தேனாகிய அவருடைய வார்த்தையாலே, அவருடைய வசனத்தினாலே நம்மை திருப்திப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். இது என்ன தெரியுமா பண்ணுது? இது கண்களை தெளிவிக்கிறது என்று தாவீது சொல்லுகிறார். நீங்க 8ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா, ஆமென், இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதும் கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய், ஓப்பனிங் our eyes, ஆமென், கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது என்று ஆமென் தாவீது சொல்லுகிறதை பார்க்க முடியும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில ஆமென் ஸ்தோத்திரம், இந்த கர்த்தருடைய வசனமாகிய இந்த நன்மை, இந்த தேன் தான் நம்முடைய கண்களை தெளிவிக்கிறது, நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறது. ஒரு மனுஷன் ஆமென் ஸ்தோத்திரம் இடராமல் ஜெயமாய் ஓடி தான் சுதந்தரிக்க வேண்டியதை சுதந்தரிக்க வேண்டுமானால் அவனுடைய பார்வை தெளிவாய் இருக்க வேண்டும். கண்ணானது சரீரத்திற்கு ஆமென் ஸ்தோத்திரம் வெளிச்சமாய் இருக்கிறது. ஆமென் ஸ்தோத்திரம் இந்த கண் சரியில்லைனா ஆமென் ஸ்தோத்திரம் மனுஷன் எங்க போய் விழுவான்னு தெரியாது. ஒரு மனுஷனுடைய கண்ணை திறப்பது கர்த்தருடைய வசனம் தான். சில நேரத்தில் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை, ஜெயத்தை ரொம்ப பக்கத்துல வச்சிருப்பாரு. ஆனா சில நேரங்கள்ல எதை தேட வேண்டுமோ, எந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை உதாசீனப்படுத்துகிறதினாலே அநேக நேரங்களில் இந்த தேனை உதாசீனப்படுத்தின. உதாரணத்துக்கு ஆமென் சவுலுடைய ஆமென் நாட்களிலே ஒரு பெரிய ஆமென் ஸ்தோத்திரம் பாளையம் பெலிஸ்தர்கள் சுற்றிலே இறங்கி இருந்தாங்க. ஆமென் ஸ்தோத்திரம் எல்லாரும் பயந்து போய் உபவாசத்தோடு கூட இருக்கிறாங்க. யோனத்தான் தனி ஒரு மனுஷனாய் ஆமென் ஒரு பெரிய ஜெயத்தை எடுத்துக்கொண்டிருக்கிற நேரத்திலே ஜனங்கள் எல்லாரும் விடாய்த்து போய் ஒரு காட்டுல இருக்கும்போது அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. ஆமென் ஸ்தோத்திரம், ஒரு தேன் கூட்டில இருந்து தேன் ஒழுகிக்கிட்டே இருக்குது. ஆனா ஒருத்தரும் அதை எடுத்து சாப்பிடுவதற்கு ஆமென் ஸ்தோத்திரம் முன் வரவே இல்லை. எல்லாம் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாருக்கும் டயர்டு. ஆமென் ஸ்தோத்திரம், இனி சண்டை போடுவதற்கு, இனி யுத்தம் செய்வதற்கு பலன் இல்லை. ஆனா முன்னாடி பார்க்கும்போது ஆமென் பெலிஸ்தர்கள் முறிந்து பயந்து ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கொஞ்சம் பிரயாசம் எடுத்துட்டா ஜெயம் எடுத்துடலாம். ஆனா ஆமென் இவர்கள் எல்லாரும் விடாய்த்து போயிருந்தாங்க. இப்ப யோனத்தான் வந்து அந்த தேனை கொஞ்சம் எடுத்து தன்னுடைய நாவிலே வைத்த உடனே வசனம் சொல்லுகிறது அவனுடைய கண் தெளிவானது. அவனுடைய கண் தெளிவானது. இப்ப ஜனங்களை பார்த்து சொல்றான், ஏன் சும்மா இருக்கிறீங்க? இவ்வளவு நேரம் உங்கள் கண் முன்னே இந்த தேன் ஒளிகொண்டே இருக்கிறதே, கொஞ்சம் எடுத்து நீங்க ருசி பார்த்திருந்தீங்கன்னா உங்கள் கண்கள் தெளிவா இருக்கும். இன்றைக்கே பெலிஸ்தரை முறியடித்து இருக்க முடியும். ஆனால் ஆமென் ஸ்தோத்திரம், நீங்கள் புசிக்காதபடியினாலே, இந்த வசனத்தை உள்ள கொண்டு வராததுனால சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அதேதான். ஆமென், எத்தனையோ முறை கர்த்தர் நமக்காக சபையில கர்த்தருடைய வசனத்தை வைத்திருக்கிறார், கர்த்தருடைய வார்த்தை வைத்திருக்கிறார். ஊழியக்காரத்தில் வாயிலிருந்து வருகிற வசனம், என் தேவன் நம்மோடு பேசுகிற வசனம் அநேக நேரங்கள் இருந்தாலும் நம்ம முக்கியத்துவம் கொடுப்பது எதற்கு தெரியுமா? மனுஷனுடைய வார்த்தைக்கு. இவரெல்லாம் சவுலுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுத்திருந்தாங்க. ஆனா கர்த்தருடைய வசனத்தையோ அற்பமா எண்ணினாங்க. அநேக நேரங்கள் நாம அப்படிதான். தேவன் நமக்கான ஜெயத்தை கொடுக்கிற நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தையை விட, இந்த தேனை விட மனுஷனுடைய வார்த்தைக்கு பின்னே ஓடுகிறபடியினாலே சில நேரங்களில் நமக்கு கிடைக்க வேண்டிய ஜெயம், கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில கிடைக்காம போயிருது. அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் வசனத்தினாலே நம்மோடு இடைபடுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த 50 நாள் ஒரு பெரிய ஸ்லாக்கியம் இல்லை. ஆமென் ஸ்தோத்திரம், எங்க ஊர்ல அப்படி பண்ண முடியாது. ஆமென் ஸ்தோத்திரம், எல்லாம் தூர தூர எஸ்டேட்ல இருக்கிறனால. ஆனா இந்த 50 நாளும் வெள்ளி சனி ஆமென் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய வசனம் ஆமென் நமக்கு விதைக்கப்படுகிறது. இதை சாப்பிடுற ஒவ்வொருடைய கண்கள் தெளிவாகும். உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிட ஒரு உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இது அலட்சியம் பண்ணுவோமானா, இதை தேனை உதாசீனப்படுத்துவோமானா நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மையை ஒருவேளை நம்ம தவற விட்டு விடுவோம். கர்த்தருடைய வார்த்தை அல்லேலூயா, வசனத்தை கனப்படுத்துவோம். தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. இரண்டாவது, உச்சிதமான கோதுமை. அல்லேலூயா. சாதாரண கோதுமை அல்ல, உச்சிதமான கோதுமையினாலே அவர்களை போஷிக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. உச்சிதமான கோதுமை என்பது ஆழமான உபதேசத்தை காண்பிக்கிறது. ஒன்று கர்த்தருடைய வசனம், இரண்டாவது ஆழமான உபதேசம். அல்லேலூயா. ஒரு சபைக்குள்ள ஆமென் ஸ்தோத்திரம், தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம், அல்லது நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு வைத்திருக்கிற நம்முடைய வளர்ச்சிக்கு ஆமென் நம்ம உருவாகுவதற்கு தேவன் வைத்திருப்பது என்ன தெரியுமா? ஆமென் ஸ்தோத்திரம், ஆழமான உபதேசம். ஆனா பவுல் எபிரேயர் சொல்றாரு, காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய நீங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் உங்களுக்கு மறுபடியும் மூல உபதேசங்கள், ஆழமான உபதேசத்தை அல்ல. இன்னைக்கு சபை எப்படி தெரியுமா மாறி
மாறிடுச்சு. ஆமென் ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆழமான உபதேசங்களை கேட்பதற்கு நமக்கு பிரியமில்லை, நமக்கு தூக்கம் வந்துரும்ல. இன்னைக்கு எல்லாம் மோட்டிவேஷனல் தான். ஆமென் ஸ்தோத்திரம். எல்லாம் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ். ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு ஷார்ட் சர்மன் ஆமென் ஸ்தோத்திரம் வந்துட்டு அப்படி இப்படின்னு சொல்லி ஆமென் ஸ்தோத்திரம் பேசிட்டு போயிட்டா நமக்கு ரொம்ப ஆமென் ஸ்தோத்திரம் சாட்டிஸ்ஃபை ஆயிரும். ஆனா நான் சொல்றேன் ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென், நம்முடைய வாழ்க்கையில ஆழமான உபதேசம் இல்லைன்னா, ஆழமான சத்தியம் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில வளர்ச்சியை பார்க்க முடியாது. இன்னைக்கு சபையின் பிரச்சனை தெரியுமா? ஜனங்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல், அல்லேலூயா, சகிச்சுக்கொள்ள முடியல, டாலரேட் பண்ண முடியல. உபதேசத்தை இன்னைக்கு சபை ஆமென் டாலரேட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம். எதை வேணா செய்வேன், உபதேசம் மட்டும் வேணாம். அல்லேலூயா, ஆமென். உபதேசம் மாத்திரம் வேணாம், எங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது. ஜனங்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனமில்லாமல் செவி தினவுள்ளவர்கள் ஆகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை திரளாய் சேர்த்து கொண்டாங்க. அல்லேலூயா. திரளா நாங்க எங்க சேர்த்து கொண்டோம்? இந்த சபைக்கு தானே வர்றோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்பெல்லாம் நம்ம பாஸ்டர்ஸ் எல்லாம் நம்ம பாக்கெட்ல வந்துட்டாங்கல்ல. இங்கதான் ஆமென் ஸ்தோத்திரம். எங்க பாஸ்டர் சொல்றத ஆமென் ஸ்தோத்திரம் பிடிக்கலனா எனக்கு சொல்றதுக்கு 100 பாஸ்டர் இந்த போன்ல இருக்கிறாங்க. ஆமென் ஸ்தோத்திரம். எனக்கு ஏற்ற வார்த்தையை பேசுறதுக்கு இன்னைக்கு சபையில கேட்கிற உபதேசம் இன்னைக்கு நிறைய நேரங்கள் நமக்கு உள்ள போகல. ஆமென் ஸ்தோத்திரம். நம்ம நினைச்சுக்கிறோம் ஆமென் எங்களுக்கு ஏற்ற வார்த்தைகள் யூடியூப்லயும் டிவிலயும் வருது. அல்லேலூயா. ஒருவேளை ஆமென் அது உங்களை ஆமென் ஸ்தோத்திரம் உங்களுக்கு உற்சாகமாய் தோன்றலாம். ஆனால் உங்களை நன்மைக்கு ஏதுவாய் நடத்தும்படியாகவே தேவன் ஆழமான உபதேசத்தை சபையிலே வைத்திருக்கிறார். இதுதான் ஒரு மனுஷனை ஆமென் சகரியால வாசிக்கிறோம் இல்லையா? ஆமென் தானியம் வாலிபரையும் திராட்சரசம் கன்னிகைகளையும் வளர்க்கும். அல்லேலூயா. உங்களை வளர்ப்பது இந்த ஆழமான உபதேசம் தான். அல்லேலூயா. ஆமென். இந்த உபதேசத்திற்கு நம்முடைய செவிகளை சாய்க்கிற சில நேரத்துல கண்டிப்பு ஆமென் சோதர ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும்ல. ஆமென் சோதர கேட்கிறதுக்கு பாஸ்டர் என்ன எப்பவுமே இப்படி கடினமா பேசுறாங்க. அல்லேலூயா. ஆமென். அதுதான் உங்க வாழ்க்கையில நன்மைக்கு ஏதுவாகவே. அல்லேலூயா. இந்த உபதேசம் சபையில இருப்பதற்கான காரணம் நீங்களும் நானும் வளர்ந்து நிற்கும்படியாக. அல்லேலூயா. தேவன் இனி ஆழமான உபதேசங்களாலே நம்முடைய சபைகளை நிரப்பி இந்த உலகம் எப்படி வேணா போட்டுங்க. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். நம்முடைய சபையில தேவன் நமக்கு கொடுக்கிற நன்மை தெரியுமா? இதுவரைக்கும் கொடுத்தார், இன்னும் அதிகமாக வருகிற நாட்களிலே ஆழமான உபதேசங்களை தந்து. அல்லேலூயா. நமக்கும் இந்த சபைக்கும் மற்ற சபைகளுக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும். எதுல தெரியுமா? உபதேசத்தில். அல்லேலூயா. ஆழமான உபதேசம் எல்லாவற்றிலையும் தேறினவர்களாய் நிறுத்தும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. அப்ப உபதேசம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்ல? ஆமென் ஸ்தோத்திரம். அடுத்து ஆமென் ஸ்தோத்திரம் முதல்ல கண்மலையின் தேன், இரண்டாவது ஆமென் உச்சிதமான கோதுமை திராட்சரசம். அல்லேலூயா. திராட்சரசத்துடைய தன்மை என்ன தெரியுமா? ஆமென் ஸ்தோத்திரம். நமக்கு தெரியாததா? ஆமென் ஸ்தோத்திரம். திராட்சரசம் ஆமென் ஸ்தோத்திரம் ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொண்டு வரும்னு ஆமென் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நீங்க சங்கீதம் 104:15 வாசிங்க. சங்கீதம் 104:15 வசனம். மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசத்தையும், மனுஷருடைய இருதயத்தை மகிழ்ச்சியாகும் திராட்சரசனாலே ஆமென் சோதரர் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்துரும். ஆமென். இப்பதான் விட்டு ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்திருக்கிறேன், மறுபடியும் அதையே ஆமென் சோதரர் ஞாபகப்படுத்துறீங்கன்னு சொல்லாதீங்க. மனுஷருடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசம். அப்போ திராட்சரசத்துக்கு ஒரு தன்மை இருக்குது, ஒரு இருதயத்தை மகிழ்ச்சியாக்குகிறது. பிரசங்கி சொல்லுகிறான், திராட்சரசம் ஜீவனுள்ளோரை களிப்பாக்கும். ஆமென் சோதரர் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. அல்லேலூயா. அதனால என்னமோ ஆமென் சொல்ற இந்த உலகத்துல ஆமென் அதுக்கு பின்னாடி ஓடுறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. அல்லேலூயா. யார்கிட்ட வேணா கேட்டு பாருங்க, ஏன் இப்படி குடிக்கிறீங்க? ஆமென் சொல்ற ஒரே துக்கம், ஆமென் சொல்ற ஒரே வேதனை, ஆமென் சொல்ற வாழ்க்கையே கஷ்டமா இருக்குது. ஆமென் எப்படி இதெல்லாம் மறக்கிறது? அல்லேலூயா. ஆமென் குடிச்சா மாத்திரம் சரியாயிருமா? ஆமென் முடிஞ்ச உடனே ஆமென் சொல்ற மறுபடியும் அதே வேதனை தானே. ஆமென் சொல்ற கொஞ்ச நேரத்துல திரும்பி அதே வாழ்க்கை தானே. வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லையே. ஆனா இந்த திராட்சரசம் என்று என் வேதம் சொல்லும் போது பவுல் சொல்லுகிற ரோமர் 14 தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். இந்த உலகத்துல ஆமென் ஸ்தோத்திரம் மதுபானத்திற்கு பின்னாடி ஓடுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆனா அது அவனுடைய வாழ்க்கையை அழிக்குமே தவிர ஆமென் ஸ்தோத்திரம் நிலையான சந்தோஷத்தை அவனுக்கு தருவதில்லை. கடைசி வரைக்கும் குடிச்சு குடிச்சு தன்னுடைய வாழ்க்கையை நஷ்டப்படுத்த
துக்கப்படுத்துகிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா தேவனுடைய ஆவியானவர் ஆமென் உண்மையான சந்தோஷத்தினாலே, யாராலும் எடுக்க முடியாத மகிழ்ச்சியினாலே, பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தினாலே நம்மை நிரப்புகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி கொடுக்கிற சந்தோஷம் என்னன்னைக்குமே மாறாது. அல்லேலூயா. அதுதான் நிலையான சந்தோஷங்க. ஆமென் ஸ்தோத்திரம். இந்த திராட்சரசம் பரிசுத்த ஆவியானவரை காண்பிக்கிறது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை காண்பிக்கிறது. பாருங்க, பழைய ஏற்பாட்டில் தாவீது ரொம்ப வெளிப்பாடு உள்ள மனுஷன். ஆமென் ஸ்தோத்திரம். தாவீது சொல்றான், நீங்க சங்கீதத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா 103ஆம் சங்கீதத்தில் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். நன்மையினால். ஆமென் ஸ்தோத்திரம். தாவீது சொல்ற இந்த வசனத்தை நம்ம நிறைய முறை ஆமென் ஸ்தோத்திரம் வாசிச்சிருக்கிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் என்று சொல்லும்போது ஆமென் ஸ்தோத்திரம் என்ன நன்மையினாலே? அல்லேலூயா. ஆமென். புதிய ஏற்பாட்டில் சொல்றாரு, மத்தேயுல நீங்க வாசிச்சீங்கன்னா அவர் சொல்ற, பொல்லாத பிதாக்கள் ஆமென் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும்போது பரலோகத்தில் இருக்கிற பிதா நன்மையானதை தருவது நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. இப்போ நன்மை தருவன். அப்ப லூக்கால நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க வசனம் சொல்லுகிறது, அதேதான், பொல்லாத பிதாக்கள் நல்ல ஈவுகளை கொடுக்கும்போது பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா ஆமென் நன்மைக்கு பதில் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. அத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். நமக்கு நன்மை எது தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில ஆமென் ஸ்தோத்திரம் மகிழ்ச்சியை பார்க்க முடியாம ஒவ்வொரு நாளும் ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் ஓடிக்கிட்டு இருக்க நம்முடைய வாழ்க்கையில ஆமென் ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சி ஆக்கும்படியாய், நம்மை ஆனந்தத்தால் நிரப்பும்படியாக பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே எங்களை நிரப்புங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பும்படியாக, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும்படியாக ஆமென் நம்மை ஒவ்வொரு நாள் ஒப்பு கொடுக்கணும். ஆமென். புது திராட்சரசத்தினாலே அல்லேலூயா நம்மை நிரப்பி ஆமென் நம்முடைய ஒவ்வொரு நாள் நம்முடைய இருதயங்களை செவைப்படுத்தும். ஆண்டவரே ஆமென் என்ன புது திருப்தியா மாத்துங்க. புது திராட்சரசம் ஆமென் புது அபிஷேகத்தாலே ஆவியினாலே நிரப்பப்படுகிற புது துருத்தியாய் எங்களை மாற்றுவீராக. அல்லேலூயா. நிச்சயமாகவே ஆவியானவர் நம்மை நிரப்புவார். அந்த நன்மையால் நிரப்பப்படும் போது உங்க வாழ்க்கையில முடிவில்லாத சந்தோஷம் உண்டாகும். அடுத்து கடைசியா சொன்னேன் ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் எண்ணெய். அல்லேலூயா. முதல்ல ஆமென் ஸ்தோத்திரம் தேன், ஆமென் கோதுமை, ஆமென் ஸ்தோத்திரம் திராட்சரசம், எண்ணெய். அல்லேலூயா. இந்த எண்ணெய் ஆமென் ஸ்தோத்திரம் அதுதான் தேவனுடைய அபிஷேகத்தை காண்பிக்கிறது. அல்லேலூயா. அபிஷேகம் ஆமென் அனாயிண்டிங். ஆமென் ஸ்தோத்திரம். இந்த அனாயிண்டிங் ஆமென் ஸ்தோத்திரம் அனாயிண்டிங்னா அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கணும். சபையில வந்து குதிக்கிறது இல்ல. ஆமென் ஸ்தோத்திரம். இன்னைக்கு அபிஷேகம் அப்படினாலே நம்ம ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் அதனுடைய சரிதான புரிதல் இல்ல. ஆமென் ஸ்தோத்திரம். உங்க ஊர்ல தான் ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, ஆமென் ஸ்தோத்திரம் முடியில்லாத ஒரு மனுஷனுக்கு ஆமென் ஸ்தோத்திரம் முடி வளர்ந்துச்சு, அதுதான் அபிஷேகம் அப்படின்றாரு. அல்லேலூயா. அபிஷேகம் என்னப்படுவது என்ன தெரியுமா? அபிஷேகம் என்றாலே ஒரு பிரதிஷ்டை. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு பிரதிஷ்டை. ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கென்று ஆமென் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு பிரதிஷ்டையின் அனுபவம் தான் அபிஷேகத்தை காண்பிக்கிறது. நம்ம நினைச்சுக்கிற சபையில வந்த உடனே இங்க இருந்து குதிச்சு 4 பேரை தள்ளுறது ஆமென் ஸ்தோத்திரம் அது அல்ல. ஆமென் ஸ்தோத்திரம். மொட்டை தலையில முடி வளர்றது அது அல்ல. அல்லேலூயா. அபிஷேகம் என்பது பிரதிஷ்டையை காண்பிக்கிறது, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை காண்பிக்கிறது. வசனம் சொல்லுகிறது, தாவீதை அவருடைய சகோதரர்கள் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அப்படின்னா ஆமென் ஸ்தோத்திரம் அவங்க சகோதரர்களுக்கும் தாவீதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. தாவீது தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட மனுஷன், அவனை ராஜாவாக தேவன் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அதனுடைய அர்த்தம் உன்னுடைய சகோதரன் நடுவில் இருந்து நான் உன்னை பிரித்தெடுத்து உன்னை நான் உயர்த்த போகிறேன் என்பது அர்த்தம். அல்லேலூயா. அபிஷேகம் என்றாலே அல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் பிரதிஷ்டை. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரே அபிஷேகத்தால என் ஆனந்த தைலத்தால என்னை நிரப்புங்க. அந்த அபிஷேகம் என்ன, அந்த எண்ணெய் ஆரோன் சிரசின் மேல் ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் இன்னைக்கு எங்க மேல ஊற்றப்படட்டும்ப்பா. என் அபிஷேகத்தால நிரப்புங்க. அல்லேலூயா. அப்போ இந்த 4 காரியங்கள் அல்லேலூயா தேவன் கொடுத்து நம்மை திருப்திப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. 3வது நான் கடகடன் முடிச்சிடுறேன். ஆமென் ஸ்தோத்திரம். முதல்ல ஆமென் ஸ்தோத்திரம் தேவனுடைய நன்மை, 2வது திருப்தி அளிக்கிற நன்மை, 3வது அல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் ஆலயத்தின் நன்மை. அல்லேலூயா. ஆமென். ஆலயத்துல தேவன் நன்மை வச்சிருக்கிற நீங்க சங்கீதம் 65 அதனுடைய 4வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 65 4வது வசனம். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி, உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது
உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். இங்கே தாவீது சொல்றான், உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவன். இந்த முதல் பகுதி ரொம்ப முக்கியம். சபைக்கு வர்ற ஒவ்வொருத்தரும் அறிந்திருக்க வேண்டிய காரியம். அல்லேலூயா. இங்க தாவீதுடைய புரிந்து கொள்ளுதல் என்ன தெரியுமா? ஆமென் சோதர, ஆலயத்துக்கு போறது தாவீதுக்கு ரொம்ப பிரியம். ஆமென் சோதர, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன் என்று தாவீது சொல்லுகிறான். ஆமென் சோதர, இங்க தாவீது ஆலயத்துக்கு வரும்போது அவனுடைய புரிதல் என்ன தெரியுமா? ஆமென். இன்னைக்கு நம்ம நிறைய பேருக்கு அந்த புரிதல் இல்ல. நம்ம நினைக்கிறோம் இந்த சபையை நான் தேர்ந்தெடுத்தேன், ஆமென், நான் விருப்பப்பட்டு இந்த சபைக்கு வர்றேன், ஆமென் சோதர, சபை என்னுடைய சாய்ஸ் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் தெளிவா ஒரு காரியத்தை சொல்ல விரும்புறாரு. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. அப்ப இது என்னுடைய சாய்ஸ் அல்ல. நீங்களும் நானும் இந்த இடத்துல இருக்கிறது நான் தெரிந்து கொண்டதினால் அல்ல. இன்னைக்கு பிரச்சனை அதுதான். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம், நான் அந்த சபை இல்லைன்னா நான் வேற சபைக்கு போவேன், இந்த சபை இல்லைன்னா எனக்கு வேற சபை இருக்குது, இந்த ஸ்தாபனம் இல்லைன்னா எனக்கு வேற ஸ்தாபனம் இருக்குது, நான் எங்கேயோ போவேன். ஆனா ஆண்டவர் நமக்கு புரிய வைக்க விரும்புகிற காரியம், தேவன் நம்மை தெரிந்து கொண்டு தேவன் நம்மை சேர்த்து கொண்டபடினாலே நாம் இந்த இடத்துல இருக்கிறோம். இது நம்முடைய சாய்ஸ் அல்ல, இது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு சபையிലേക്ക് போற ஒவ்வொரு விசுவாசிக்கும், ஆமென் சோதர, ஊழியக்காரர்களுக்கும் இருக்க வேண்டிய, ஆமென் சோதர, ஒரு வெளிப்பாடு என்ன தெரியுமா? ஆமென், தேவன் என்னை தெரிந்து கொண்டு இந்த இடத்திலே இருக்கும்படியாக கர்த்தர் என்னை சேர்த்து கொண்டார். அல்லேலூயா. கர்த்தர் என்னை சேர்த்து கொண்டார். இன்னைக்கு நமக்குள்ள ஒவ்வொருவருக்குள்ள இந்த புரிதல் இருக்கணும். சபைக்கு வரும்போது நான் இங்க இருக்கிறேனா, ஐ அம் கிரேட்ஃபுல் டு காட். இது என்னுடைய சாய்ஸ் அல்ல, என் தேவன் என்னை தெரிந்து என் தேவன் இங்க வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இந்த சபைக்கு வந்தது உங்க விருப்பத்தினால் அல்லங்க, கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார், கர்த்தர் உங்களை சேர்த்து கொண்டார். ஆமென் சோதர, சபைக்கு வர ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள அந்த வாஞ்சை இருக்கணும், இது தேவன் என்னை தெரிந்து கொண்டபடினாலே. ஸ்தாபனத்திலே ஊழியங்கள் அப்படிதான். ஆமென் சோத்ரம், இது என்னுடைய சாய்ஸ் அல்ல விலகி போறதுக்கு, இது தேவன் கொடுத்தது, தேவனுடைய சாய்ஸ் தாங்க. உலகத்திலே பெஸ்ட், அதை விட ஆமென் மாற்றுவதற்கு வேற ஒண்ணுமே இல்லை. என் தேவன் எனக்கு ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ணுவாரனால் அதுதான் இந்த உலகத்திலே சிறந்த நன்மை. இந்த உலகத்தில் ஒரு பெரிய நன்மை என்ன தெரியுமா? தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த சபையும் இந்த ஸ்தாபனமும் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய நன்மை. அல்லேலூயா. அது சாதாரணமான நன்மை காரியம் அல்ல, அவர் தெரிந்து கொண்டு என்னை சேர்த்து கொண்டபடினாலே. தாவீது சொல்றான், உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உம்முடைய வீட்டின் நன்மையினாலே நாங்கள் திருப்தி ஆவோம். அல்லேலூயா. இங்க ஆண்டவர் ஒரு பெரிய நன்மை வச்சிருக்கிறார். இங்க தெரிந்து கொண்டு என்னை சேர்த்து கொண்டதற்கான காரணம் தெரியுமா? இங்கதான் தேவன் நன்மையை வைத்திருக்கிறார். இந்த ஆண்டவருடைய வீட்டில் என்ன இருக்குது? ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஆமென் சோதரன், நீங்க 1 தீமோத்தேயும் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்துல வாசிச்சீங்கன்னா தேவனுடைய வீட்டில் என்ன இருக்குது? 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. சபை, இந்த வீடு எங்க தெரியுமா இருக்குது? இது சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த மாயான உலகத்துல தேவன் நம்ம சேர்த்திருக்கிறார் தெரியுமா? இந்த சபை சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமா இருக்கிறது. இந்த சபையில் என்ன நன்மை வச்சிருக்கிறாரு? எனக்கு சத்தியத்தை வைத்திருக்கிறார். ஆமென் சோதர, உலகம் முழுவதும் ஆமென் பொல்லாங்கனுக்குள்ள இருக்கும்போது, ஆமென் சோதர, நம்ம பார்க்கிற நியூஸ்ல இருந்து எல்லா காரியமும் ஆமென் எது உண்மை எது பொய்ன்னு தெரியல. ஆமென் சோதர, நடக்கிற காரியங்கள்லாம் பார்க்கும்போது உண்மையா பொய்யான்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்குது. ஆனா என் தேவனுடைய வீட்டிலே எனக்கு தேவன் வைத்திருக்கிறது சத்தியம். அல்லேலூயா. ஆமென் சோதர, சத்தியத்தை தேவன் எனக்காக வைத்திருக்கிறார். இந்த சத்தியத்தை ஆமென் ஏன் நன்மை அப்படின்னா பவுல் சொல்றார், நீங்க வாசிங்க 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துல. ஆமென் சோதர, இந்த சத்தியத்தை எப்படி சொல்றாருன்னா 9:11 வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 9:11. நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால்,
பெரிய காரியம். அல்லேலூயா. இங்க பவுல் சொல்றாரு, நாங்கள் உங்களுக்கு என்ன நன்மைகளை விதைச்சிருக்கிறோம்? ஞான நன்மைகளை. அல்லேலூயா. இந்த சபையில சொல்லப்படுற சத்தியம் என்ன தெரியுமா? ஆமென், ஸ்தோத்திரம். சாதாரண காரியம் அல்ல. நம்ம கேட்கிற செய்திகள், பிரசங்கங்கள், ஆமென், ஸ்தோத்திரம், சாதாரணதல்ல. பவுல் சொல்றாரு, நாங்கள் உங்களுக்கு எதை விதைக்கிறோம்னா ஞான நன்மைகளை விதைக்கிறோம். ஞான நன்மை. ஆமென். சபையில ஆண்டவருடைய வீட்டில் எனக்கு தேவன் வைத்திருக்கிறது என்ன தெரியுமா? ஞான நன்மைகளால் நான் ஞானவானாய் மாறும்படியாக, நான் ஆவிக்குரிய வளர்ச்சி அடையும்படியாக, நான் தேர்ச்சி பெறும்படியாக, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே தேறினவனாய் நிறுத்தும்படியாக இந்த சபையிலே மாத்திரம் கிடைக்கிற என்ன தெரியுமா? ஞான நன்மை. அல்லேலூயா. ஆமென். போன்ல இல்லைங்க, யூடியூப்ல இல்ல. ஆமென். தேவன் சபையிலே அவருடைய வீட்டில் ஞான நன்மைகளால் அவருடைய பிள்ளைகளை ஆமென் நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். சோதரன், இந்த சபை ஆமென் சத்தியத்திற்கு அல்லேலூயா தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. ஆமென். ஞான நன்மைகளை சுதந்தரிக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிற காரியம். இந்த நன்மையை ஒரு மனுஷன் தேடும் போது அவனுடைய வாழ்க்கை எல்லா ஆசீர்வாதங்களாலும் நிரப்பப்படுகிறது. அல்லேலூயா. தாவீது பாருங்க, அவனுக்கு தெரியும் ஆண்டவருடைய சபையில தான் எனக்கு ஞான நன்மை இருக்குது, என்னை ஞானவானாய் மாற்றுகிறது, என்னை தேறினவனாய் மாற்றுகிறது. ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆலயமா இருக்கிறபடினாலே அந்த ஆலயத்துக்கு போன்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அல்லேலூயா. ஒரு பெரிய மகிழ்ச்சி. இன்னைக்கு சபைக்கு வர்றதுக்கு நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கணும். பாருங்க, நீங்க ஏசாயால வாசிங்க, ஏசாயா 58 அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 58 13வது வசனம். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். ஆமென். அல்லேலூயா. இங்க பாருங்க, இத மனமகிழ்ச்சி நாளா எண்ணி ஆமென், ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய சமூகத்தை ஆமென் ஓய்வு நாள நீ தேடி வருவனா ஆண்டவர் உங்களை வெறுமையா விட மாட்டாரு. எல்லா நன்மைகளாலும் ஞான நன்மைகளாலும் உங்களை போஷிப்பதற்கு அவர் உண்மையுள்ள தேவன். அநேக நேரங்களில் ஆண்டவருடைய சபையில நமக்கு இருக்கிற நன்மையை நம்ம புரிந்து கொள்ளாததுனால பல நேரங்களில் ஆராதனையை நம்ம ஆமென் தவற விட்டுறோம். ஆமென். பவுல் சொல்றாரு, நாங்கள் ஞான நன்மையை விதைக்கிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். ஆராதனைக்கு நின்றுட்டு காணிக்க போட்டுட்டு போற நிறைய பேர் இருக்கிறாங்க, வேலை இருக்குதுன்னு சொல்றதுக்கு. அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த சபையில ஞான நன்மை இருக்குது. உன் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளை உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் கால்களை விலக்கி உன் சொந்த வழிகள் நடவாமல் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்று கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று சொல்லி அதை மகிமையாய் எண்ணுவாயானால் அப்பொழுது என்ன பண்ணுவ? கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பாய். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? கர்த்தரில் நமக்குள்ள வாழ்க்கையில சந்தோஷம் ஆமென் மனமகிழ்ச்சியா இருக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நம்ம வாழ்க்கையில் இந்த சந்தோஷத்தை பெறாம இருப்பதற்கான காரணமே இந்த சபையில் இருக்கிற இந்த நன்மையை, ஆலயத்தில் இருக்கிற இந்த நன்மையை நம்ம தவற விட்டுறதாலதான் நம்ம வீடுகளில் தொடர்ந்து பிரச்சனையும் போராட்டமாவே இருக்குது. ஆமென். கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பா. கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருக்கிறதுனால என்ன? ஆமென். சங்கீதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு, அப்பொழுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். அல்லேலூயா. அப்பொழுது நீ சபைக்கு வந்தினா ஆமென் ஓய்வு நாள் ஆசரிச்சினா ஆமென் கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பாய். அவனின் மனமகிழ்ச்சியா இருந்தினா உன் இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாமே உனக்கு எடுக்கப்படும். அல்லேலூயா. அப்போ கர்த்தரின் மனமகிழ்ச்சியா இருக்கிறோடைய வாழ்க்கையில அவன் வேண்டுகிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் செய்து முடிக்க உண்மையுள்ள தேவனாயிருக்கு. எத்தனை பேர் சந்தோஷமா சபைக்கு வர்றோம்? ஏதோ கடமைக்காக பாஸ்டர் கேட்பாங்கன்னா இல்ல. அல்லேலூயா. இது முதல் நமக்கு வாஞ்ச இருக்கணும். ஆலயத்துல தேவனுடைய வீட்டில் எனக்கான நன்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை பெற்றுக்கொள்ளும்படியாக சந்தோஷமாய் போகும்போது ஆமென், ஸ்தோத்திரம், நான் கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இருப்பேன். ஆமென், ஸ்தோத்திரம். அவன் இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் எனக்கு அருளி செய்வார். அல்லேலூயா. இரண்டாவது, பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி. உயர்ந்த இடம். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் உன்னதமான இடங்களுக்கு கர்த்தர் கொண்டு செல்லுகிற தேவனா இருக்கிறார். இப்ப பாருங்க, மோசேயும் ஆமென், ஸ்தோத்திரம், அந்த மூப்பர்களும் ஆரோனும் மேல புறப்பட்டு போறாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு மோசேயை பார்த்து, நீ ஆமென், ஸ்தோத்திரம், மலை உச்சிக்கு என்னிடத்திலே ஏறி வா. அல்லேலூயா. மேல வாப்பா நீ. ஆமென், ஸ்தோத்திரம். மோசேக்கு மாத்திரம் ஆண்டவர் சொல்றாரு,
நீ என்னிடத்துல மேலே ஏறி வா, ஆமென், நான் உன்னோடு பேசுவேன். அல்லேலூயா. அப்போ மலை உச்சி என்று சொல்லும் பொழுது ஆவிக்குரிய மேலான அனுபவம். 12 சீஷர்கள் இருந்தாங்கல்ல, ஆனா ஆமென் ஸ்தோத்திரம் 3 பேர் ஆண்டவர் கூட்டிட்டு போறாரு. பேதுரு, யாக்கோபு, யோவான், இந்த 3 பேரும் தான் எங்க போறாங்கன்னா மலை உச்சியில ஆண்டவரோடு தனித்திருக்கும்படியாக அந்த மறுரூபத்தின் அனுபவத்திற்கு நேராக இந்த 3 பேர் தான் போறாங்க. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா ஆமென் ஸ்தோத்திரம் ஆவியானவர் அல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் யோவானை மலை மேல கொண்டு சென்று ஆமென் மகிமையடைந்த அந்த எருசலேமை காண்பித்தார். அல்லேலூயா. மகிமையடைந்த அந்த நகரத்தை காண்பித்தார். அப்ப யாருக்கு தெரியும்? எல்லாருக்கும் இந்த அனுபவம் இல்ல. 12 சீஷர்கள், ஆனா 3 பேர் தான் அந்த உச்சியின் அனுபவத்திற்குள்ள போறாங்க. ஆமென் ஸ்தோத்திரம். மூப்பர்கள், ஆரோன் எல்லாம் இருக்கிறாங்க, ஆனா மோசே மாத்திரம் தான் ஆண்டவரோடு நெருங்குகிற அந்த ஒரு அனுபவம். ஆமென் ஸ்தோத்திரம். யோவான் ஆவிக்குள்ள அல்லேலூயா பரிசுத்த ஆவியானவர் ஆமென் மலை உச்சியின் அனுபவத்துல கொண்டு சென்று மகிமை அடைந்த ஆமென் ஸ்தோத்திரம் அந்த எருசலேமை காணும்படியாக தேவன் கிருபை செய்தார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வாஞ்சை இருக்கு, ஆண்டவரே இந்த நிலைமை அல்லப்பா, உன்னதமான நிலைமைக்கு, இன்னும் ஆவிக்குரிய மேலான நிலைமைக்கு நான் போகணும்னா ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய ஆமென் ஆலயத்தின் நன்மையை நான் தேடும்போது அல்லேலூயா அதை மனமகிழ்ச்சி நாளா எண்ணி ஆண்டுடைய சமூகத்துக்கு வரும்போது என்னை இன்னும் மேல மேல என் கர்த்தர் கொண்டு செல்ல அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக யாக்கோபுடைய சுதந்திரம். இந்த யாக்கோபுடைய சுதந்திரம் 48 சங்கீதம் ஆமென் அதோட 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஆமென் ஸ்தோத்திரம். உன்னை பழுக பண்ணுவேன், ஆமென் பெருக பண்ணுவேன் உன் சந்ததிகளை, அது மாத்திரமல்ல உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். அல்லேலூயா. ஆமென் ஆசீர்வதித்து ஆமென் வாக்கு பண்ணப்பட்ட அந்த பரம கானான் தேசத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக யாக்கோபின் சுதந்திரத்தால் போஷிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆலயத்தின் நன்மை இவ்வளவு காரியங்களை என் ஆவிக்குரிய வாழ்க்கையில இவ்வளவு மாற்றங்களை கொண்டு வர்றபடினாலே ஆமென் இனி சபைக்கு வரும்போது ஆண்டவரே எனக்கு இங்க நன்மை வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. இன்னைக்கு மாத்திரமல்ல ஆமென் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும் ஆமென் ஸ்தோத்திரம் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல எங்கெல்லாம் நம்ம கூடி ஆராதிக்கிறோமோ அங்கெல்லாம் மன மகிழ்ச்சியோடு கூட நீங்க வந்து நில்லுங்க என் தேவன். அல்லேலூயா. ஆமென் உங்களை மகிழ்ச்சியினால் நிரப்பி உங்கள் இருதயங்களின் வேக்கங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு தந்து இன்னும் ஆமென் ஸ்தோத்திரம் மோசேயை போல ஆமென் ஸ்தோத்திரம் அந்த சீஷர்களை போல யோவானை போல மேலான அனுபவத்திற்கு நேராக ஆவியானவர் கொண்டு சென்று உங்களை வழி நடத்துவாராக. 4வது தொடரும் நன்மை. அல்லேலூயா. தொடருகிற நன்மை. ஆமென் ஸ்தோத்திரம். பாருங்க தாவீது சொல்றான், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். சங்கீதம் 23 வாசிக்கிறோம் இல்லையா? நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அல்லேலூயா. என்னை தொடருகிற நன்மை. ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர்களை தொடர்ந்து வர்றது என்ன தெரியுமா? ஆமென் நன்மை மாத்திரம் தான் தொடர்ந்து வரும். ஆமென் ஸ்தோத்திரம். இங்க பாருங்க சிலத்துல ஆமென் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நன்மை ஆமென் நன்மை அல்லாமல் தீமை நமக்கு பின்னாடி தொடர்ந்து வருவதற்கான காரணம் தெரியுமா? ஏதோ ஒரு இடத்துல நம்ம தவறு செய்கிறோம் என்ற அர்த்தம். இங்க தாவீது சொல்றான், கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், ஆமென் நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை நடத்துகிறார். இந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு நடக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆமென் ஸ்தோத்திரம் நன்மை அவனை தொடர்ந்து வருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில என்றைக்கு மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு நடக்கிறோமோ நம்முடைய வாழ்க்கையில நன்மை நம்மை தொடருகிறதா இருக்கும். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அப்ப நன்மை தொடரணும்னா என் மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும். பாருங்க ஆமென் ஸ்தோத்திரம். சோதோம் குமாரா பட்டணத்தை ஆண்டவர் அழிக்கணும் தீர்மானம் எடுத்துட்டாரு. ஆமென் ஸ்தோத்திரம். இப்போ லோத்து மேல இருந்து பெரிய கிருபை ஆமென் ஸ்தோத்திரம் போய் ஆமென் லோத்தை ஆமென் ஸ்தோத்திரம் எப்படியாவது வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் பட்டணத்துக்கு போறாரு. இப்போ ஆமென் ஸ்தோத்திரம் லோத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஆமென் ஸ்தோத்திரம் நான் காண்பிக்கிற இடத்துக்கு போனீங்க. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிங்க. 19-17வது வசனம். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ, மலைக்கு ஓடிப்போன்னு சொல்றாரு. லோத்து நீ சீக்கிரமா இந்த இடத்தை விட்டு போணும். ஆமென் ஸ்தோத்திரம். இங்க இருந்து அவனுடைய வாழ்க்கையில ஆமென் ஸ்தோத்திரம் தீமை நேரிடும். ஆகையினாலே ஆமென் உன் ஜீவன் தப்ப மலைக்கு ஓடிப்போ. ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப தெளிவா சொல்லுது. மலைக்கு போ. அல்லேலூயா. மலைக்கு ஓடிப்போ. ஆனா நம்ம எப்படி தெரியுமா இருக்கிறோம்? அதற்கு லோத்து வாசிங்க. அதற்கு லோத்து அப்படி அல்ல ஆண்டவரே. ஆமென். நம்ம அப்படிதான் இல்ல ஆண்டவரே, உங்க பிளான் இருக்கட்டும்பா, எனக்கு ஒரு திட்டம் இருக்குது, அதை நான் நிறைவேற்றுறேன். இவன் சொல்ற 19ஆம் வசனத்தையும் வாசிங்க. உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்தது, உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்தது, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர்.
மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. தீங்கு என்னை தீங்கு தொடரும். என்னை தொடரும். நான் மரித்து நான் போவேன். மரித்து போவேன். சொல்றான், ஆண்டவரே மலைக்கு ஓடி போக முடியாதுப்பா, தீமை என்ன தொடரும், நான் மரிச்சிருவேன். அதனால ஆமென், எனக்கு அந்த பூமி நல்லா இருக்குது. ஆரம்பத்தில் அதே தப்பு தான் பண்ணா, இப்போ ஒண்ணும் இல்ல. ஆமென் சோதரர் இப்போ மறுபடியும் சொல்றான், அந்த இடத்துக்கு என்ன அனுப்பிருங்க. அது ஒரு சின்ன இடம் தானே, சின்ன தேசம் தானே, அங்க போய் நான் இருந்துக்கிறேன் ஆண்டவரே. மலைக்கு ஆண்டவர் சொல்றாரு, மலைக்கு நீ ஓடி போ. ஆமென் சோதரர். ஆனா இவனுக்கு புரிதல் என்ன தெரியுமா? மலைக்கு போனா எனக்கு தீமை உண்டாயிரும். ஆமென் சோதரர். அதனால நான் நினைக்கிறத நான் செய்கிறேன். சில நேரத்தில் அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில மெய்ப்பனுடைய சத்தம், மெய்ப்பன் நம்மோடு சொல்லுகிற சில காரியங்கள், இந்த காரியத்தை செய். நம்ம நினைப்போம், நம்ம அறிவுக்கு அது ஐயோ இப்படி செஞ்சோம்னா இப்படி ஆயிருமோ, இப்படி நடந்துருமோ, இப்படி நேரிட்டுருமோ, நம்ம நிறைய காரியங்கள் யோசிப்போம். இதெல்லாம் யாரும் செஞ்சது இல்லையே. ஆமென் சோதரர். எந்த மனுஷனும் செஞ்சது இல்லையே. ஆமென் சோதரர். ஆண்டவர் இதை செய்ய சொல்றாரே, இதை பண்ண என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் வருமா? ஆண்டவருடைய வழி என்னைக்குமே வித்தியாசமா தான் இருக்கும். ஆண்டவர் செய்ய சொல்லுகிற காரியங்கள் என்னைக்குமே வித்தியாசமா தான் இருக்கும். நமக்கு புரியுதோ புரியலையோ, ஆமென் சோத்திரம், சாத்தியமோ இல்லையோ, கர்த்தர் சொல்லுவாரானால் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவோமானால் நன்மை நம்மை தொடருகிறதா இருக்கும். அல்லேலூயா. இவன் சொல்றான், அப்படி அல்ல ஆண்டவரே. ஆமென். அப்ப அவனுடைய புரிதல் என்ன தெரியுமா? எனக்கு ஆண்டவரோட நிறைய ஞானம் இருக்குது. நம்ம நிறைய பேர் அப்படிதான், ஆண்டவரோட நம்ம ரொம்ப ஞானிகளா மாறிடுறோம் இல்ல. ஆமென் சோத்திரம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய சொன்னதை அப்படியே நாம் செய்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில நன்மை மாத்திரம் தொடரும். அல்லேலூயா. ஆமென் சோத்திரம். லோத்து சொல்றான், தீமை என்னை தொடரும். அதனால் அங்க போனா ஆமென் சோத்திரம். ஆனா அவருடைய வாழ்க்கை, அவருடைய பின் நாட்கள், அவருடைய குடும்பம் ஆமென் வேதனை உள்ளதாய் மாறி போனது. கர்த்தர் சொன்னதை நாம் கேட்போமானால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக முடிய பண்ண அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். நீதிமொழியில் சொல்லப்பட்டு 13:21 பாவிகளை தீவினை தொடரும், நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும். அல்லேலூயா. நீதிமான்களுக்கு தேவன் நன்மையை வைத்திருக்கிறார். சில நேரத்தில் இந்த தீமை வருவதற்கான காரணம் தெரியுமா? ஆமென் சோத்திரம். சில காரியங்களை நம்ம கையிலே வச்சிருக்கிறதுனால, சில காரியங்களை நம்ம விட்டு விடாததுனால நம்முடைய வாழ்க்கையில தேவன் நன்மையை தொடர செய்ய வேண்டுமானால் நம்ம புரிந்து கொள்ளணும். இப்ப பாருங்க, யாக்கோபு ஆமென் ஒரு வழியா கிளம்பிட்டான். ஆமென் சோத்திரம். போதும் இனிமேல் ஆமென் சோத்திரம், நான் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். ஆமென் சோத்திரம், நான் என் வீட்டுக்கு போறேன்னு ஆமென் ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு, கிளம்பியாச்சு. ஆனா இப்ப நடந்தது என்ன தெரியுமா? ஆமென் ராகேல் ஆமென் சோத்திரம் என்ன எடுத்து வச்சுக்கிட்டா? ஆமென் அவனுடைய தகப்பனுடைய சொரூபங்களை, விக்கிரகங்களை எடுத்து வச்சுக்கிட்டா. கொஞ்ச நேரத்தில் பார்க்கிறான், பின்னாடி லாபானும் அவருடைய சகோதரர் எல்லாம் பின்னாடி தொடர்ந்துகிட்டே வர்றாங்க. ஆமென் சோத்திரம். இவனுக்கு புரியல, என்ன ஆச்சு, என்னதான் அனுப்பி விட்டாச்சே, இப்போ ஏன் என்ன தொடர்ந்து வர்ற? ஆமென். அவங்க சொல்றான், நீ போறதுனா இருந்தாப்போ என்னுடைய தெய்வங்களை எதுக்கு நீ கொண்டு வந்த? அல்லேலூயா. நீ போறதா இருந்தா போப்பா, ஏன் தெய்வங்களை எதுக்கு கொண்டு வர? தீமை சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில பின் தொடர்ந்து வருவதற்கான காரணம் தெரியுமா? ஆமென். இன்னும் உலகத்தின் காரியங்கள், இன்னும் ஆமென் சோத்திரம் உலகத்திற்குரிய காரியங்களை நம்முடைய இருதயங்களில் வைத்துக் கொண்டிருக்கிறபடினாலே ஆமென் சோத்திரம் சில நேரத்தில் தீமை நமக்கு பின்னாடி வந்துகிட்டே இருக்குது. நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நம்மளை விடுதலையாக்கி நம்ம கொண்டு செல்லணும்னு நினைக்கிற நேரத்தில் இன்னும் சில நேரங்களில் சில காரியங்களை நம்ம விட்டு விடாமல், சில காரியங்களை தூக்கி எறியாமல் அதற்கு வைத்துக்கொண்டே இருக்கிறதுனால தீமை நமக்கு பின்னாடி வந்துகிட்டே இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்துல வர்றான், அவனுடையது ஒன்றும் என்னிடத்துல கிடையாது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மிடத்துல ஆமென் சோத்திரம் வருவான். ஆமென். அவனுடையது நமக்குள்ள இல்லைன்னா ஒரு நாள் அவனால் நம்மளை மேற்கொள்ளவே முடியாது. தேவன் நமக்கு ஜெயத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். அப்போ நன்மை தொடர வேண்டுமானால் என் மெய்ப்பனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும். எதை உதறி தள்ளி விட வேண்டுமோ, எதை நான் தூக்கி எறியணுமோ அதை தூக்கி. கடைசியா முடிச்சிடுறேன். விசேஷித்த நன்மை ஒன்றை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். தொடரும் நன்மை. கடைசியாக எபிரேயர் 11:40 சொல்லுகிறது. வாசிங்க. எபிரேயர் 11:40 முடிச்சிடுறேன். ஆமென். எபிரேயர் 11:40. அவர்கள் நன்மை அல்லாமல், அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று. அல்லேலூயா. அவர்கள் என்று சொல்லும்போது யாரு? ஆமென். நீங்க அந்த வசன அதிகாரம் ஃபுல்லா வாசிச்சீங்கன்னா ஆமென் எப்படிப்பட்ட வீரர்கள்ல, விசுவாச வீரர்கள். ஆமென் சோத்திரம். ஆபிரகாம், ஆமென் சோத்திரம். சாராள், ஆமென் சோத்திரம். ஈசாக்கு, யாக்கோபு, ஒவ்வொருவரா சொல்லி ஆமென் சோத்திரம் அத்தனை விசுவாச வீரர்கள் பட்டியலையும் சொல்லிட்டு முடிவில் வசனம் சொல்லுகிறது,
அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மை ஒன்றை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அவங்கள பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் தான். ஆனா ஆமென் ஸ்தோத்திரம், அவங்கள பூரணப்படுத்தணும்னா ஒரு விசேஷித்த நன்மை ஒன்று தேவை. அல்லேலூயா. அந்த நன்மை யார்? ஆமென் ஸ்தோத்திரம். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் ஒரு தரம் பலியிடப்பட்டதினாலே இப்ப நம்ம பரிசுத்தமாய் இருக்கிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். பரிசுத்தமானது மாத்திரமல்ல, 14வது வசனத்தையும் வாசிங்க. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை இவர் என்றென்றைக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? பூரணப்படுத்தியிருக்கிறார். யார்? அல்லேலூயா. இந்த விசேஷித்த நன்மை யாரு தெரியுமா? இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். அல்லேலூயா. இந்த உலகத்துல ஆமென் ஸ்தோத்திரம் எத்தனையோ நல்ல மனிதர்கள் இருக்கலாம், ஆமென் ஸ்தோத்திரம் எத்தனையோ பேர் இருக்கலாம். ஆனால் இயேசு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இல்லைன்னா அவனுடைய வாழ்க்கை ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை நம்ம பார்வைக்கு ஆமென் ஸ்தோத்திரம் உலகத்தின் பார்வைக்கு மெச்சிக்கொள்ளத்தக்கதாக இவனை போல ஒரு நீதிமான் இல்ல, இவனை போல ஒரு சரியான மனுஷன் இல்ல அப்படின்னு சொல்லத்தக்கதான ஒரு மனுஷன் இருக்கலாம். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே இயேசு இல்லை என்று சொன்னால், அவன் இயேசுவை பின்பற்றுகிறவனாய் இல்லை என்று சொன்னால் அவன் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. ஆகையால் தான் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாகிய அவரை நோக்கி. அல்லேலூயா. நமக்கு நியமித்த ஓட்டத்தை பொறுமையோடு கூட. அல்லேலூயா. அப்போ விசேஷித்த நம்ம தொடர வேண்டிய நன்மை என்ன தெரியுமா? ஆண்டவரே என்னை பூரணப்படுத்தி பரலோக ராஜ்யத்தில் அல்லேலூயா என்னை சேர்த்து கொள்ள நீங்க மாத்திரம்தான்ப்பா முடியும். அல்லேலூயா. அவரை பின்பற்றுகிற ஒரு மனுஷன், அவரை உத்தமமாய் அவருடைய வழிகளை நடக்கிற மனுஷன் இந்த நன்மையை அல்லேலூயா இந்த இயேசுவை தேடி ஆமென் சோதரர் இந்த இயேசுவை இயேசுவுக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிற மனுஷன் அல்லேலூயா அவனை தேவன் பூரணப்படுத்தி ஆமென் தன்னுடைய மகிமையிலே சேர்த்துக்கொள்ள என் தேவன் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். பாருங்க, ஆண்டவருடைய நன்மை எவ்வளவு விசேஷமானது. அல்லேலூயா. அது அவர் கொடுக்கிற நன்மை. ஆமென் ஸ்தோத்திரம். அது உத்தமமான ஆசீர்வாதம். அதுல எந்த விதமான ஆமென் ஸ்தோத்திரம் சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. உத்தமமான ஆசீர்வாதம். இந்த உலகத்துல ஆமென் போனை கண்டுபிடிச்சா மனுஷன், ஆனா அதுல இன்னைக்கு நன்மையை விட தீமை தான் இருக்குது. அல்லேலூயா. நல்ல காரியங்களை சொல்றதை விட அவன் என்ன செஞ்சான், இவன் என்ன செஞ்சான், அவன் வாழ்க்கையில என்ன நடக்குது, இவன் வாழ்க்கையில எல்லா தீமையான காரியங்களை தான் இந்த போன்ல பார்க்க முடியும். ஆனா என் தேவனுடைய நன்மை உத்தமமான நன்மை, அதுல துளி அளவு கூட தீமை இல்லவே இல்லை. அல்லேலூயா. அது என்னை திருப்தி ஆக்கும், என்னை நிறைவாய் நடத்தும். ஆமென் ஸ்தோத்திரம். அது ஆமென் ஸ்தோத்திரம் தேவனுடைய ஆலயத்தின் நன்மையினாலே என்னை நிரப்பி என் தேவன் என்னை வளர செய்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த நன்மை என்னை தொடருகிறதா இருக்கிறது. அது என்னை பூரணப்படுத்தி மகிமையிலே சேர்க்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நன்மையினால் நம்மை முடிசூட்டுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த நன்மையை தேடுகிற ஒரு மனுஷன், அல்லேலூயா, இந்த நன்மையை தேடுகிற ஒரு மனுஷன் ஒரு நாள் குறைந்து போவதே இல்லை. தேவன் இந்த நன்மையை தருகிறார். இன்னைக்கு நம்ம ஏன் விசேஷமான தெரியுமா? வருகிற நாட்களிலே தேவன் இப்படிப்பட்ட நன்மைகளால் நம்முடைய வாழ்க்கையை நிரப்பி அல்லேலூயா இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்பி தேவன் ஆமென் ஸ்தோத்திரம் நம்முடைய பிரயாசங்களுக்கும் நம்முடைய ஓட்டத்திற்குமான நிறைவான பலனை கொடுக்கிறது கர்த்தர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆண்டவரே இப்படிப்பட்ட நன்மை எங்களுக்கு தாங்க. நன்மை நாங்கள் தேடணும். இந்த உலகத்தின் காரியங்கள் அல்ல, இந்த நன்மையை உம்முடைய நன்மைகளால் எங்களை முடிசூட்டுங்கன்னு அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவர் விசேஷமான நன்மைகளை நீர் வைத்திருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நன்மையால் எங்களை முடிசூட்டுகிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இத்தனை வருஷங்களுடைய பிரயாசங்களுக்கான பலனை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன், உம்முடைய நன்மையினாலும் திருப்தியாக்குகிற அந்த நன்மையினாலே, உம்முடைய ஆலயத்தின் நன்மையினாலே, எங்களை தொடருகிற நன்மையினாலே, அந்த விசேஷித்த நன்மையினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி கர்த்தர் நீங்க நடத்துங்க. தொடர்ந்து உம்முடைய கிருபை இருக்கட்டும், ஆளுகை செய்யும். இயேசு மூலம் ஜெபம் கேளுங்கள் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க பாஸ்டர் ரவி எப்படி இருந்தார், அப்படின்னு எப்படி பேசுவார் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் அவருடைய மகன் பேட்டன். ஹல்லேலூயா.
ஒரு 1982 வருடம் மூணாறில் ஒரு சிறிய மண் வீடுன்னு தான் சொல்லணும், அதுக்கு ஒரு மண் வீட்டிலே கொண்டு போய் அவரை விட்டு வந்தோம். அவர் அந்த இடத்துல ஊழியம் செய்தார். அவர் ஒரு தேவ மனுஷன் என்று அறியப்பட்டார். மூணாறில் ஒரு தேவ மனுஷன் உண்டென்றால் அது பாஸ்டர் ரவி அப்படின்னு அந்த ஊராரே சொல்லுவாங்க, ஊழியக்காரங்களே சொல்லுவாங்க. அப்படி ஒரு நல்ல ஊழியராக அவர் அங்கே இருந்து ஊழியர்களை எழுப்பி, விசுவாசிகளை எழுப்பி, நல்ல ஒரு ஊழியத்தை கட்டி எழுப்பினார். அல்லேலூயா. அப்படி பேச்சை கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். ஆழமான சத்தியங்களை பேசுவார், பழைய பழைய பாடல்களை பாடுவார். அப்படியே நான் கேட்டுக்கொண்டிருந்த போது அவருடைய சத்தத்தை போலவே இருந்தது, ஏறக்குறைய அவருடைய சத்தத்தை போலவே இருந்தது. அவர் எங்கே அழுத்தி சொல்லுவாரோ அங்கே அழுத்தி சொல்லும்படியாக அப்படி ஒரு கிருபையை பெற்றிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கி நம்முடைய அழைப்பை ஏற்று வந்து இன்றைக்கி தேவனுடைய செய்தி வழங்கின பாஸ்டர் பேட்டன் அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே எங்களோடு உடனே இடைப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, நல்ல தேவ வார்த்தைகளை ஆண்டவரே அழுத்தம் திருத்தமாக தேவனுடைய வார்த்தைகளை மாத்திரம் சொல்லத்தக்கதாக இந்த அருமையான தேவ ஊழியரை கர்த்தர் பயன்படுத்தினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு நன்மை செய்கிறவர், நன்மையினாலே எங்களை வாயை திருப்தியாக்குகிறவர், நன்மையினாலே எங்களை திருப்தியாக்குகிற தேவன் நீர் ஒருவர் மட்டும்தான் என்பதை இன்றைக்கு கேட்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய மகனையும் ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, அவருடைய மனைவியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, அவருடைய தாயாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, மூணார் சபைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, அவருடைய உடன் ஊழியர்களை ஆசீர்வதிப்பீராக. இவ்விதமாக அவரை குறித்த தேவனுடைய திட்டம் நிறைவேறும்படியாக இந்த ராத்திரி வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.